ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல் பூர்ணமாய் விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஆண்டவரை உம்முடைய கரங்களுக்குள்ளாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து இயங்குகிறது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் பிரத்யட்சமாய் நாங்கள் கண்டு உணர்ந்து உம் நாமத்தை மகிமைப்படுத்த நீரே கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், கர்த்தருடைய வார்த்தைகளின் ஆழமான காரியங்களை தியானிக்கும் தியானங்கள் அத்தனையும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் காணப்பட கர்த்தருடைய கரங்களுக்குள் எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் சித்தம் எங்கள் மூலம் நிறைவாக்கப்பட நீரே கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கைவிடார் இயேசு கைவிடார் நம்மை ஒரு போதும் அவர் கைவிடார், நம்மை ஒரு போதும் அவர் கைவிடார். கைவிடார் இயேசு கைவிடார். சாத்தானின் சேனைகள் வந்தாலும் சதிநாசமோ சங்கள் நேர்ந்தாலும், சாத்தானின் சேனைகள் வந்தாலும் சதிநாசமோ சங்கள் நேர்ந்தாலும், சேனைகளின் கர்த்தர் இயேசு நமக்காக யுத்தங்கள் செய்வார். சேனைகளின் கர்த்தர் இயேசு நமக்காக யுத்தங்கள் செய்வார். கைவிடார் இயேசு கைவிடார் நம்மை ஒரு போதும் அவர் கைவிடார், நம்மை ஒரு போதும் அவர் கைவிடார். கைவிடார் இயேசு கைவிடார். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் சத்ருவின் சேனைகள் பெருகினாலும், சாவின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் சத்ருவின் சேனைகள் பெருகினாலும், உலகத்தை ஜெயித்த நம் இயேசு நமக்காக யுத்தங்கள் செய்வார். இவ்வுலகத்தை ஜெயித்த நம் இயேசு நமக்காக யுத்தங்கள் செய்வார். கைவிடார் இயேசு கைவிடார் நம்மை ஒரு போதும் அவர் கைவிடார், நம்மை ஒரு போதும் அவர் கைவிடார். கைவிடார் இயேசு கைவிடார். நம்மை பகைத்தாலும்
எந்த காரணமின்றி எள்ளி நகைத்தாலும் மக்கள் யாவரும் நம்மை பகைத்தாலும் எந்த காரணமின்றி எள்ளி நகைத்தாலும் ஜெய கர்த்தராம் நம் இயேசு ஜெயம் காண கிருபை செய்வார். ஜெய கர்த்தராம் நம் இயேசு ஜெயம் காண கிருபை செய்வார். கைவிடார் இயேசு கைவிடார் நம்மை ஒரு போதும் அவர் கைவிடார். நம்மை ஒரு போதும் அவர் கைவிடார். கைவிடார் இயேசு கைவிடார். சங்கீதங்களின் புத்தகம் 93வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 93வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சத்திய வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த சத்தியவேத எழுத்துக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து இவைகளுக்கேற்ற சகல பாக்கியங்களையும் நன்மைகளையும் தடையில்லாமல் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனங்கள் எல்லாம் சமூலமும் சத்தியம் என்றும் இவைகளின்படி வாசிக்க கர்த்தாவை வாழ்கின்ற ஒவ்வொருவனும் பாக்கியம் உள்ளவர்கள் என்றும் ஆண்டவருடைய வசனத்தின் வழியாக நாங்கள் கற்கிறோமே. இவைகளை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கைக்கொண்டு உமக்கேற்ற வண்ணமாய் வாழ்ந்து உம்முடைய நித்திய வீட்டை வந்து அடைய ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எழுந்து நின்று 93வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது, நீர் அநாதியாய் இருக்கிறீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. அல்லேலூயா 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 அல்லேலூயா. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உலகத்திலே வல்லமை உள்ளவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். கர்த்தாவை, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே ஆமென். தேவர்களில் கரங்களை கட்டி உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர். ஆமென் 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 ஆமென். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? ஆமென். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? எங்கள் கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எங்கள் கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கு. ஆமென் 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 ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உங்கள் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச்சே. சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே.
ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆமென். பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே. ஆராதனை. ஆமென். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி பாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி பாருமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வேலனடைய நீரப்பிடுமே வேலத்தின் ஆவியே. வேலனடைய நீரப்பிடுமே வேலத்தின் ஆவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால்.
தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபம் செய்வோம். சர்வபலமுள்ள ஆண்டவராகிய கர்த்தர் தாமே தேச எல்லைகளிலே சமாதானத்தின் நிலைகளை உருவாக்கும்படியாக கர்த்தரை நோக்கி நாம் ஊக்கமான மனதோடு ஜெபிக்க வேண்டும். ஒரு பக்கத்துல வரக்கூடிய பெரிய அழிவுகள், ஒரு பக்கத்துல வரக்கூடிய பேர் இடர்பாடுகள், ஒரு பக்கத்துல வரக்கூடிய தீவிரவாத இயக்கங்களினாலே வரக்கூடிய பெரிய பெரிய போராட்டங்கள், இன்னும் அநேக விதமான நாடுகளுக்கு மத்தியிலே காணப்படக்கூடிய சமாதான குறைவுகள், நிறைய சண்டைகளுக்குரிய மும்முரங்கள் உருவாக்கப்படக்கூடிய நிலைகள் என்று பல விஷயங்கள்ல மனிதனுடைய மனம் சோர்ந்து போகக்கூடிய அளவிற்காக ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலும் சமாதானத்தின் நன்மைகள் இழக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடிகிறது. தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல சமாதானத்தின் காரணராகிய கர்த்தர் என்றே அவருடைய வசனத்தில் நாம் வாசிக்கிறோமே. இந்த தேவனாகிய கர்த்தருடைய சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் தருகிறேன் என்று சொன்ன அதே கர்த்தருடைய சமாதானம் நமக்கும் சபைக்கும் தேசத்திற்கும் அகில உலகத்திற்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே கொடுக்கப்படும்படிக்காக கர்த்தரை நோக்கி, சமாதானத்தின் பிரபுவாகிய தேவனை நோக்கி யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் உள்ளத்தை திறந்து நாம் யாவரும் இணைந்து நம்ம ஜெபிக்க போகின்றோம். குடும்பத்துல சமாதானம் இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையில சமாதானம் இல்லை, சூழ்நிலைகள்ல சமாதானம் இல்லை, எங்கு பார்த்தாலும் பயங்கரங்கள், எங்கு பார்த்தாலும் வேதனைகள், எங்கு பார்த்தாலும் மும்முரங்கள், எங்கு பார்த்தாலும் இருதயம் கலக்கத்தோடு கூட காணப்படக்கூடிய சூழ்நிலைகளை கண்கூடா இந்த நாட்களில் நாம் கண்டு கொண்டு வருகிறோமே. தேசத்திலே சமாதானத்தை கர்த்தராகிய தேவன் தராதிருக்கிறது உண்டானால் இந்த சமாதானத்தின் மகிமையை நீங்களும் நானும் பெறுகிறது எப்படி? சமாதானத்தின் கர்த்தரை நோக்கி யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் இந்த குறிப்புக்காக தேசத்திற்கும் அகில உலகத்திற்கும் நீர் தருகின்ற சமாதானம் அபரிமிதமாய் கடந்து வரும்படிக்காக உம்முடைய நாமத்தினால் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று எல்லாரும் வாய்களை திறந்து சமாதானத்தின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஊக்கமான மனதோடு ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேசத்தில் எங்கு பார்த்தாலும் சமாதானம் இல்லையே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலைகள் உருவாக்கப்படுகிறதுனால, அநேக விதமான மக்களுடைய உயிரிழப்புகள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதுனால, பயங்கரமான கொள்ளை நோய்களினுடைய தாக்குதல்கள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதுனால, தேசங்கள்ல பஞ்சங்கள் உருவாக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள்னால, தேசங்கள் அநேக விதமான இயற்கை பேரழிவுகள் உருவாக்கப்படக்கூடிய தன்மையினால, தொழில் வளங்கள் எல்லாம் நலிவடை ஆரம்பிக்கிறதுனால, சமாதானத்தை இழந்து போகக்கூடிய மக்களுடைய சமுதாயத்தின் நிலைகளை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோமே. சமாதானத்தின் பிரபுவாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே எங்கள் தேசத்திற்கும் அகில உலகத்திற்கும் சமாதானத்தை உருவாக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் சபையாராகி நாங்கள் ஒருமனப்பட்டு உம்முடைய பரிசுத்தமுள்ள கிருபைக்காக இரக்கங்களுக்காக இரக்கங்கள் கர்த்தாவே இரக்கங்கள் எங்கள் தேசத்தையும் அகில உலகத்தையும் பற்றி பிடிக்கும்படிக்காக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கும்படி கடந்து வருகிறோம்.
எங்கள் ஜெபங்களை கர்த்தர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு சமாதானத்தின் வல்லமைகளை தேசங்களுக்கும் சபைகளுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையின் நடுவிலும் சமாதானத்தின் பிரபுவாகிய கர்த்தர் நீர் உருவாக்கி தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கர்த்தர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு சமாதானத்தின் வல்லமைகளை கர்த்தர் உருவாக்கி தந்து தேசங்களிலும் எல்லைகளிலும் அகில உலகத்திலும் சமாதானத்தினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை வாழ கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு என்று காணிக்கை செலுத்தும் நேரத்திற்குள் வருகின்றோம். காணிக்கைகளை கைகளில் வைத்துக் கொண்டு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து ஒரு பாடல் பாடப்படும். அப்பொழுது நாம் கர்த்தருக்கு என்று காணிக்கைகளை படைக்கலாம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, நீர் எங்களுக்கு தந்த எத்தனையோ நன்மையான காரியங்களுக்காக நாங்கள் உம்முடைய நாமத்தை நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தருக்கு நாங்கள் காணிக்கை படைக்கும் நல்லதொரு நேரத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்து இந்த காணிக்கைகளினாலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது அவைகள் எல்லாவற்றையும் நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற மகிமைகளை எம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் வாங்கி உம்முடைய கரத்திற்கென்றே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே ஏற்று ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லேனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லேனா சொல்லவும் முடியல, சொல்லியல யாரும் இல்ல. எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீ மாற்றி, நீ நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றீர். எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீ மாற்றி, நீ நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றீர். நீங்க மட்டும் இல்லேனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே
சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா. கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் கர்த்தருக்கு நாங்கள் காணிக்கை படைக்கும் நல்லதொரு நேரத்தை எங்களுக்கு உருவாக்கி தந்தி, கர்த்தராக தேவன் எங்களுக்கு எத்தனையோ நன்மையான காரியங்களை தந்திருக்கிறீர். எங்களால் இயன்ற மனமு வந்து அந்த காணிக்கையாகிய பலிகளை தேவனாகிய கர்த்தருடைய மனதிற்கு ஏற்ற வண்ணமாக நாங்கள் படைத்திருக்கிறோம். இந்த காணிக்கையாகிய பலிகளின் சுகந்தத்தை கர்த்தனை நுகர்ந்து எங்களோடும் எங்களுடைய சந்ததியோடும் நீர் உடன்படிக்கைகளை ஏற்படுத்தி உம்முடைய நாமத்தின் வல்லமைகளை விளங்க பண்ண வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருக்கு நாங்கள் கொடுத்தோம், அதற்கேற்ற விளைச்சல்களையும் அதற்கேற்ற மகிமைகளையும் நாங்கள் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் பல விதமான நிலைகளை இந்த கடைசி காலத்திலே ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய தன்மை எப்படியாய் காணப்பட வேண்டும் என்கிறதை பற்றி பல செய்திகளின் ஆழ்ந்த பரிமாணங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். இது ஏன் நமக்கு சொல்லப்படுது அப்படின்னா, இது ஒரு கடைசி காலமாக இருக்கிறதுனால இந்த காலத்திலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் எதற்கோ நம்ம பிரயாசத்தின் ஊடாக பயணப்பட ஆரம்பிக்கிறோம். ஆனால் அவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நித்தியத்தின் ஊடாக அழைத்து கொண்டு போகக்கூடிய வலிமை அற்றது. நித்தியத்தை நோக்கி அழைத்து கொண்டு போகக்கூடிய வலிமை பெற்ற காரியத்திற்கு நீங்களும் நானும் ப்ரையாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சாதான் மறு உலக வாழ்க்கை அது ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையாக காணப்படும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. இந்த உலகத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் நின்று போகிறது இல்லை. இனி ஒரு புதிய துவக்கத்தின் ஊடாக நாம் பயணத்தின் ஊடாக பயணப்பட ஆரம்பிக்கின்றோம். அந்த பயணத்திற்குரிய ஆயத்தத்தை தான் இப்போ நம்ம செய்து கொண்டு வர ஆரம்பிக்கிறோம். சரியான ஆயத்தத்தின் ஊடாக நம்ம கடந்து போக ஆரம்பிச்சா அந்த பயணம் ஒரு இனிதான ஒரு பயணமாக, அந்த பயணத்தில் எந்த விதமான கஷ்டமும் இல்லாத ஒரு பயணமாக காணப்படும் என்கிறதில் சந்தேகம் இல்லை. சரிவர ஆயத்தத்தின் நிலைகளின் ஊடாக நம்ம கடந்து போகாது இருக்கிறது உண்டானால் அந்த பயண நேரத்தில் நாம் அநேகம் விதமான பிரச்சனைகளை சந்திக்கவும் அநேக விதமான கஷ்டங்களின் கூடாகவும் கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கப்படுகிறதை கண்கூடாக பார்க்க முடியும். அதனாலதான் ஆரம்ப நாட்களில் காணப்பட்ட அநேக பரிசுத்தவான்கள் எல்லாம் இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா நிலைகளை அவர்கள் புறம்பாக்கி போட்டு, வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், லோத்துவை ஆண்டவராக தேவன் தெரிந்து கொண்டு லோத்துவை பார்த்து கர்த்தராக தேவன் சொல்லுகின்றார், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போன்னு சொல்றார். சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்ட லோத்து தன்னுடைய மனதிலே எதையும் பற்றி யோசியாமல் அவனுடைய அந்த அந்த ஓட்டத்தினுடைய நிலை எப்படி இருக்குன்னு நீங்களா கொஞ்சம் உங்களுடைய மனதின் ஆழத்தில் கற்பனை பண்ணி பார்க்க வேண்டும். கர்த்தருடைய தூதன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்ட லோத்து எல்லா காரியங்களையும் ஒரே வினாடியில் மறந்து போனவனாய், தான் சம்பாதித்த சொத்து, வாங்கி வச்சிருக்கக்கூடிய வீடு, தன்னுடைய உடைமைகள், ஆஸ்திகள், அந்தஸ்துகள், அநேக விதமான பொருளாதாரத்திற்குரிய காரியங்கள், இன்னும் என்னென்ன வாங்கி வச்சிருக்காரோ தெரியாது, அவைகள் எல்லாவற்றையும் விட்டு மறந்து போனவனாய் ஜீவன் தப்ப ஒரே ஓட்டமாய் ஓடி போக துவங்க ஆரம்பிக்கின்றான். இப்ப ஆண்டவராக தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை எப்படித்தான் ஜீவன் தப்ப ஓடி போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில அநேக விதமான மக்களுடைய நிலைகளை நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில கண்கொண்டு பார்க்க முடியும். சிலந்தி வலையில சிக்குண்ட பூச்சிகளை போல நிறைய பேர் உலகத்திலே சிக்குண்ட ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போகிறத பார்க்க முடியும். உலகத்தை அவங்களால மேற்கொள்ள முடியல, ஜெயிக்க முடியாமல் போக ஆரம்பிக்கிறதுனால உலகத்திலே விழுந்து போன மக்களை போல, ஆனால் வெளியரங்கமாக ஒரு ஆவிக்குரிய ஒரு நிலைகளை போல காணப்பட ஆரம்பிச்சாலும் அந்தரங்கமான வாழ்க்கையிலே ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமில்லாத இருக்கக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்க முடியும். இப்போ அந்த ரேஸை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால நம்ம முடிக்க போகின்ற அந்த நேரத்துக்குள்ள வர்றோம். இந்த ரேஸினுடைய ரிவார்ட்ல தான் தெரியும் யார் யார் எப்படியெல்லாம் ஓடி இருக்காங்கிறத பற்றி. இது வரைக்கும் இப்போ நம்ம பார்க்கும்போது யாருக்கும் தெரியாது. எல்லாரும் ஓடுறது மாதிரி தான் நமக்கு தெரியும். எல்லா ஜனங்களும் ஓடுறாங்க, நல்லா கர்த்தராக தேவனுடைய நாமத்தினால ஜெபிக்கிறாங்க, உழைக்கிறாங்க, ஊழியம் பார்க்கறாங்க, அதை செய்யறாங்க. ஆனால் கர்த்தருடைய நாளில் தான் அவனவனுடைய பிரயாசங்கள் எல்லாம் அதற்குரிய பலன்கள் வரும்போதுதான் நான் எப்படி ஓடி இருக்கிறேன், எப்படி ஒரு பரீட்சை பேப்பருடைய ரிசல்ட் வரும் பொழுது அவன் பட்ட பிரயாசத்தினுடைய எல்லா விதமான நிலைகளை நாம் கண்கொண்டு பார்க்கிறோமோ அதே மாதிரி தான்
இப்போ நம்ம செய்கிற காரியமெல்லாம் மற்ற மக்களுக்கு ஒருவேளை எல்லா ஜனங்களும் சொல்லுவாங்க, நம்மளை பார்த்து, நல்லா ஜெபிக்கிற ஒரு மனுஷனா இருக்கம்பா, நல்லா ஊழியம் பார்க்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கிற, நல்லா நீ கர்த்தராகிய தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை போல் உன்னுடைய வாழ்க்கைகள் காணப்படும். எல்லாரும் சொல்லுவாங்க. பாராட்டக்கூடிய மக்கள் பாராட்டுவாங்க, கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை உயர்த்தக்கூடிய மக்கள் பேசுவாங்க. நீங்க செய்யக்கூடிய ஊழியத்தை மாதிரி எந்த ஊழியத்தையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. உங்களை மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தமான நிலையை பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக போய் நிற்கும் பொழுது கர்த்தர் என்னை குறித்து என்ன சொல்ல போகின்றார், நான் எப்படி ஓடி இருக்கிறேங்கிறத பற்றி தேவன் என்ன வார்த்தையை பேச போகிறார் என்பதை 2 பேர் மட்டும்தான் அறிஞ்சிருப்பாங்க. 1 உங்கள் மனசாட்சியும், 2 தேவனாகிய கர்த்தர். இது 2 பேருக்கு தான் தெரியும். நீங்க ஓடுறது உங்களுக்கு தான் தெரியும். நீங்க என்னென்ன மாதிரி ஓடுனீங்க, என்னென்ன ஓட்டத்துல என்னென்ன விதமான குளறுபடிகளை செஞ்சீங்க, என்னென்ன தவறான காரியங்களை செஞ்சு, அது உங்களுடைய மனதுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னென்ன தப்பிதங்களை செய்து அவைகளெல்லாம் மூடி மறைக்க ஆரம்பிச்சோம், என்னென்ன காரியங்களை வெளிப்படுத்தாமல் ஆண்டவராக தேவனுக்கு பயப்படுகிறவனை போல நம்ம நடிக்க துவங்க எல்லாமே நம்முடைய மனசாட்சி அறிந்த ஒன்று. நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும், கர்த்தராக தேவனுக்கும் தெரியும். அந்த நாளிலே ஆண்டவராக தேவனை சந்திக்கக்கூடிய அந்த நாள், அது உங்களுக்கும் எனக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக காணப்பட வேண்டும் என்றால் அதுக்கு தான் இப்போ நம்ம பேஸ்மெண்ட் போட ஆரம்பிக்கிறோம். என்ன பேஸ்மெண்ட் போட ஆரம்பிக்கிறோம்? என்னென்ன சீர்கேடுகள் உண்டோ எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையற்ற ஒன்று. இது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வரைக்கும் கர்த்தருக்கு பிரியமான நடக்கையின் ஊடாக நடக்கிறது கடினம். தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழுகிறது ரொம்ப கஷ்டம். உலக பிரகாரமான மக்களை போல நீங்கள் வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சா இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்காது. ஆனால் கர்த்தருக்கு என்று ஒரு மனிதன் வேறு பிரிக்கப்பட ஆரம்பிச்சுட்டா இவைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையிலே முதல் எதிரிகளாக காணப்பட ஆரம்பிக்கிறதுனால இவைகளை வைத்துக்கொண்டு ஓடுகிறது என்பது ரொம்ப கடினம். அதனால்தான் கர்த்தர் பல நிலைகளை பற்றி என்னோடு கூட திட்டம் தீர்க்கமாய் பேசிக்கொண்டே வர ஆரம்பிக்கின்றார். எதையெல்லாம் சீர்கெட்ட ஒரு வாழ்க்கை. நிறைய பேருடைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள்லாம் பார்த்தவங்கலாம் கஷ்டப்பட்டு எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் செஞ்சு தன்னுடைய ஓட்டத்தை முடிச்சுட்டாங்க. இனி எஞ்சிய மக்கள் நீங்களும் நானும் தான். இனி நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கு நமக்கு தெரியாது, காரியங்கள் எப்படி இருக்கும் தெரியாது. மறைந்த அநேகம் விதமான தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையின் நிலைகளை அடிக்கடி யோசித்து பார்க்கிறது உண்டு. இப்ப மறைந்த சகோதரன் டிஜிஎஸ்னுடைய வாழ்க்கை எடுத்துக்கோங்களேன், சகோதரன் திலகருடைய வாழ்க்கை எடுத்துக்கோங்க. அவருக்கு முன்பதாக போய் நின்று, அதாவது தேசத்துல வந்திருந்த அநேகம் விதமான மக்களுடைய உயிரிழப்புக்கு காரணமாய் காணப்படக்கூடிய அந்த கோவிட் வைரஸ் நோய் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. அவருக்கு அதெல்லாம் அதுக்கு முன்னாலே அவர் போயிட்டார். அப்ப அவங்களாம் உண்மையிலே பாக்கியவான்கள். இந்த மாதிரி உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் சகிக்காம முன்னால ஓடின இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாக்கியவார்கள். அப்ப கைவிடப்பட்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கு நிறைய இன்னும் அதிகமான போராட்டங்கள். ஓடி முடிச்சவங்கலாம் உண்மையிலேயே பாக்கியவான்களும் பரிசுத்தவான்களுமாய் காணப்படுறாங்க. ஆனா எஞ்சி இருக்கக்கூடிய நமக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடுகள் எப்படிப்பட்ட பாடுகள் நமக்கு தெரியாது. இதுக்கு முன்னால ஆண்டவருடைய வசனத்துல என்ன காரியத்தை பார்க்க முடியும்? உலக தோற்றம் முதல் இதுவரைக்கும் காணப்படாத பயங்கரங்கள் தேசத்துல உருவாக்கப்பட போகுதான். அந்த காலங்களிலே நீங்களும் நானும் காப்பாற்றப்படுகிறது எப்படி? இப்போ இருக்கக்கூடிய இதே வாழ்க்கையின் முறையோடு கூட நாம் ஓடுகிறது உண்டானால் நிச்சயமாய் எங்காகிலும் ஒரு இடத்திலே நீங்களும் நானும் தட்டி வீழ்ந்து போக ஆரம்பிச்சிடும். அதனாலதான் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில எந்தெந்த காரியங்கள் உங்களையும் தேவனையும் பிரிக்கக்கூடியதாக விளங்குகிறது, உங்களால ஆண்டவராக தேவனோடு கூட முழு மனதா எந்த விஷயத்துல நேசிக்க முடியாத தடைகள் உருவாக்கப்பட ஆரம்பி, எந்த காரியத்தினாலும் உங்களால மனமோந்து நேசிக்க முடியல. இதை காட்டிலும் கர்த்தராகிய தேவனா உலகமானு சொல்லி வைக்கக்கூடிய நேரத்துல கர்த்தரை காட்டிலும் உலகத்திற்கு பிரையாரிட்டி கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? எதனால ஆண்டவராகிய தேவன் மேல என்னால முழு மனதோடு கூட நேசிக்க முடியல? இந்த தடைகள் எல்லாவற்றையும் அப்புறமாக்காது இருக்கிறது உண்டானால் ஒரு நாளில் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஓட்டத்தினுடைய காரியங்கள் யாவற்றையும் துவங்கணும். பரிசுத்த ஆவியானவராகிய தேவனும் கூட தம்முடைய கிருபையினால் உங்களையும் என்னையும் சந்திக்க துவங்க ஆரம்பித்தார். அவருக்கு பாரபட்சம் பாராம இவெல்லாம் வேணும் இவெல்லாம் வேண்டாம்னு சொல்லி அவரே முதலே செலக்ட் பண்ணாம எல்லா மனிதர் மேலும் கேட்கக்கூடிய அத்தனை பேரின் மேலும் தம்முடைய பரிசுத்த வல்லமைகளை ஆண்டவராகிய தேவன் ஊற்றி தந்தார். ஓடுகிறதுக்கு நீங்களும் நானும் ஆயத்தப்பட்டோம். நிறைய கர்த்தருடைய வார்த்தைகளை கேள்விப்பட ஆரம்பிச்சோம். ஓட்டத்தினுடைய அந்த பந்தய சாலையை நம்மை கொண்டு போய் நிறுத்தினார்கள். ஓட்டத்தை துவங்கக்கூடிய நாம் என்ன மாதிரி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நிறைய பாரங்களையும் நிறைய கல்லையும் மண்ணையும் சுமந்து கொண்டு ஓடினால் உங்களுடைய ஓட்டத்தின் இறுதி இலக்கை எட்ட முடியாது.
ஏன்னா அவ்வளவு பாரத்தை தூக்கி போறது ரொம்ப கஷ்டம். உங்களுடைய பாரங்கள், சுமைகள் எல்லாவற்றையும் லகுவாக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் உங்களுடைய ஓட்டத்தை ஆண்டவராக தேவனுடைய சித்தத்தின்படி ஓடி முடிக்க நம்மால் முடியும். அப்ப சீர்கேடுகள் என்று அழைக்கப்படக்கூடியவைகள் எல்லாம் பாரமானவைகள். இந்த பாரமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும், உலகத்தை பற்றிதான பாரம் உள்ள இருக்கக்கூடிய வரைக்கும் கர்த்தராகிய தேவனை முழு மனதாக உங்களாலும் என்னாலும் நேசிக்க முடியாது. உலகத்தின் மேலே அலாதியான ஒரு பற்று காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தர் மேலே உண்மையான ஒரு அன்பு பாராட்ட உங்களாலும் என்னாலும் முடியாது. அப்ப ஒரு பாதி கர்த்தருக்கும் ஒரு பாதி உலகத்திற்கும் நாம் கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் வசனத்திலே ஆண்டவராக தேவன் சொல்லுகின்றார், 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் முடியாது. ஒருவனை அவன் சிநேகிப்பான், மற்ற மனிதனை அவன் பகைக்க ஆரம்பிச்சிடும். ஏதாவது ஒன்றில் தான் அவன் நிலைக்க முடியும். அதனால கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது மாதிரி காணக்கூடிய இந்த உலகத்திற்காக அல்ல, காணாத மறு உலகத்திற்காக நீங்கள் பிரயாசப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் மகிமையான ஆசீர்வாதங்களை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். ஆரம்ப நாட்களில் காணப்பட்ட அநேகம் தேவ மனிதர்களுக்கு முன்பதாக காணக்கூடிய உலகத்தின் ஆடம்பரங்களும் இன்பங்களும் அவர்களை ஈர்க்கக்கூடியதாய் விளங்கிற்று. என்றாலும் அவர்களுடைய மனம் அவைகளின் மேல் எவ்வளவேனும் பற்றற்றதாய் காணப்பட ஆரம்பிச்சதுனால அவர்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய நிறைய ஜனங்கள் அவர்களுடைய கழுத்திலே கொண்டு போய் மாலையை போட்டு அவர்களை தேவர்களுக்கு சமானமாய் அநேகம் வார்த்தைகளை பேசும்படிக்காய் வந்த பொழுதிலும் கூட அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு நாங்களும் சாதாரணமான மனிதர்கள் என்று சொல்லி ஓடுகிறதற்கு என்ன காரணம் தெரியுமா? உலகத்தின் மேல் காணப்படக்கூடிய பற்றற்ற ஒரு நிலை. அதுதான் இந்த உலகம் அநேகம் விதமான காரியங்களை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து உங்களையும் என்னையும் அறியாமல் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை திருடி கொண்டு போகக்கூடியதாய் கடந்து வர ஆரம்பிக்கிறது. நீங்க படக்கூடிய கவலையை பாருங்க. இந்த கவலையினுடைய எல்லா விதமான காரியத்தை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டீங்கன்னா அந்த கவலைப்படுகிறதுல ஒரு பலனும் ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில வரவே வராது. நீங்களாம் யோசிச்சு பாருங்க. அதாவது நம்முடைய ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை இருந்துச்சுங்க. அதாவது குடும்பத்தில் ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்று அழைக்கப்படக்கூடிய தீர்வு எங்கிருந்து வர முடியும்? கர்த்தர் தான் தர முடியும். இந்த பிரச்சனைக்காக நீங்களும் நானும் கவலைப்படுகிறதுனால தீர்வு வருமானா வரவே வராது. நீங்க கவலைப்பட்டுட்டே இருப்பீங்க, அந்த பிரச்சனை அப்படித்தான் நிற்கும். அப்படி என்றால் இந்த கவலை உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய பலத்தையும் பலவீனப்படுத்த ஆரம்பிக்கிறது. அதுதான் ரீசன். அவ கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் கவலைப்படக்கூடிய நேரத்தை குறைச்சிட்டு அந்த நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க போய் உட்கார்ந்துருந்தீங்கன்னா போதும், இந்த கவலைக்குரிய காரியங்கள் எல்லாம் ஒரு வினாடியிலே நம்ம விட்டு மாற்றமடைந்து கடந்து போகிறத பார்க்கணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே உலகம் எவ்வளவு தூரம் நம்மை ஆக்கிரமிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை பார்க்கக்கூடிய நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையாக உலகத்திலே காணப்படும் எந்த சின்ன ஒரு கீறல் கூட, சின்ன ஒரு ஸ்பாட் கூட நம்முடைய வாழ்க்கையிலே வராத அளவிற்கு ரொம்ப ஜாக்கிரதையாக நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த ஓட்டத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தின்படி ஓடி முடிக்க நம்மால் முடியும். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எரேமியா 7வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். கர்த்தராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை, உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். சீர்படுத்தப்படாத நிலைகளோடு கூட நாம் ஓட ஆரம்பித்தால் நம்முடைய ஓட்டம் துரிதமான ஒரு ஓட்டமாய் காணப்படாது. அந்த ஓட்டத்திற்கு தடையாய் காணப்படும் தடைகள் எல்லாம் நீக்கப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் சரியான இலக்கை எட்டவும் சரியான வேகத்தில் ஓடி முடிக்கவும் நம்மால் முடியும். அதற்கு என்னென்ன தடைகள் காணப்பட ஆரம்பிக்கிறது? ஒரு ரயில் என்ஜின் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த என்ஜின்ல நிறைய ரிப்பேர்கள் இருக்கிறது உண்டானால் அது தன்னுடைய இலக்கை எட்டுகிறது ரொம்ப கஷ்டம். பாதி வழியில போய் நின்று ரிப்பேர் பார்த்து தான் அது தன்னுடைய இலக்கை எட்டக்கூடியதாய் காணப்படுகிறது. மாதிரி நம்முடைய ஓட்டத்திலும் கூட நம்முடைய ஓட்டத்திற்கு தடையாய் காணப்படும் சீர்கேடுகள் உள்ள இருக்கக்கூடிய வரைக்கும் உங்களாலும் என்னாலும் துரிதமான விதத்தில் இயங்குகிறது என்பது கடினம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் எல்லா சீர்கட்ட பகுதிகளை முதல் காரியம் சீர்படுத்த வேண்டியது அவசியம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகின்ற முக்கியமான சீர்கேடுகளை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 14வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எரேமியா 14வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்கள். அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. கர்த்தாவே, எங்கள் அக்கிரமங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சியிட்டாலும் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்யும். எங்கள் சீர்கேடுகள் மிகுதியாய் இருக்கிறது, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். கர்த்தருடைய வேத புத்தகத்துல இந்த இடத்திலே சொல்லப்படக்கூடிய முக்கியமான சீர்கேடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் அக்கிரமங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சீர்கேடுகள்.
ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனுக்குள் நல்ல ஒரு இயக்கத்தின் ஊடாக அவன் கடந்து போகின்றான். ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியானவர் அவனை நடத்தக்கூடியவராய் கடந்து, இது கர்த்தராகிய தேவன் ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டு வரவே ஆரம்பிக்கின்றார். ஒரு மனிதனுடைய விழுகையும் ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமானது கிடையாது. எந்த மனிதனும் கர்த்தராகிய தேவனை விட்டு விழுந்து போகக்கூடாது. இப்ப இந்த பரிசுத்தமுள்ள ஆவியானவராகிய தேவன் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கும் எனக்கும் திட்டமாய் போதித்து, இதுதான் கர்த்தருடைய வழி, இதுதான் கர்த்தருடைய மார்க்கம் என்கிறதை பற்றி தெளிவான விதத்தில் அவர் பேசிக்கொண்டு வருகின்றார். பேசுகிறது மட்டுமல்ல, உங்களை ஜெபிக்கவும் அவர் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு தேவனாய் விளங்கி, இந்த ஒரு காரியத்திற்காய் கர்த்தராகிய தேவனுடைய பலத்திற்காய் நீ ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவராகிய தேவனே உங்களுக்காய் ஜெபிக்கவும் கூடிய ஒரு தேவனாய் காணப்பட்டு, மட்டுமில்லாமல் வேதத்திலே காணப்படும் வெளிச்சங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கும் எனக்கும் காணும்படி காண கண்களை பிரகாசிக்கக்கூடிய ஒரு தேவனாக அவர் விளங்கி, இவைகள் எல்லாவற்றையும் தெளிவாக நம்ம கூட பேசி நமக்கு நடக்கக்கூடிய வழிமுறைகளையும் கற்பித்து தந்து, நடக்கக்கூடிய பாதை இதுதான், இப்படித்தான் நீ நடக்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய சிந்தனையிலே காணப்படக்கூடிய சீர்கேடுகள், உன்னுடைய பார்வையிலே காணப்படக்கூடிய சீர்கேடுகள், யோசனையிலே வரக்கூடிய சீர்கேடுகள் என்று சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் வேறு பிரித்து பரிசுத்த ஆவியானவர் தேவன் ஒவ்வொரு மனிதரோடும் கூட இயங்கிக் கொண்டே வர ஆரம்பிக்கின்றார். பல நேரங்கள்ல இந்த ஆவியானுடைய குரலை நீங்களும் நானும் கேளாதிருக்க ஆரம்பிக்கிற பொழுதுதான் என்ன நடக்கிறது, ஆவியானுடைய குரலுக்கு நாம் செவிகொடாது இருக்கிறது உண்டானால் கொஞ்ச நாள் வரைக்கும் அவர் போராடுவார், கொஞ்ச நாளைக்கு பிறகு அவர் நம்மை தாண்டி கடந்து போயிடுவார். அந்த நாள் வரைக்கும் ஆண்டவராகிய தேவனுடைய அந்த வார்த்தைகளுக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிந்து அவருக்கு நீங்கள் முதல் ஸ்தானத்தை கொடுத்து, அவர் என்னென்ன காரியத்தை விளக்கும்படி சொல்லுகிறார் விளக்கணும், என்னென்ன காரியத்தை செய்யும்படி அவர் உங்களுக்கும் எனக்கும் பணிக்க துவங்க ஆரம்பிக்கிறார், உடனே நம்ம செய்யணும். எந்தெந்த காரியங்களை அவைகள் எல்லாம் சீர்கேடுகள் என்பதை பற்றி கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் அறிக்கையிட்டு அவைகளை நீங்கள் பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டியது அவசியம். இப்படி ஒவ்வொரு நிலைகளையும் பரிசுத்த ஆவியானவர் தூண்டக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த ஓட்டத்திலே சரியான விதத்தில் ஓடி முடிக்க நம்மால் முடியும். நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த அக்கிரமம் என்று சொல்லக்கூடிய காரியம் அவனுடைய வாழ்க்கையிலே அவனை அறியாமல் உள்ளே வரக்கூடிய ஒன்றாகவே காணப்படுகிறதுனால கண்ணும் கருத்துமாக நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளை நீங்களும் நானும் பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த ஓட்டத்தை தெளிவான விதத்தில் ஓடி முடிக்க நம்மால் முடியும். நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. தீர்க்கதரிசியாக பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசி, இந்த தீர்க்கதரிசியை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது பாருங்கள். பேயோரின் அக்கிரமும் நமக்கு போதாதான்னு சொல். அவன் யாரு? தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லக்கூடியவன். ஆனா அவன் செய்த அக்கிரமம் எத்தனை பேரை பாதிக்கக்கூடியதாய் அப்ப அவனுக்கு அது அவன் செஞ்சது அக்கிரமம் என்பதை அறியாத ஒரு மனிதனாய் காணப்பட ஆரம்பிச்சு. தீர்க்க தரிசனம் பேசக்கூடிய ஒரு மனுஷன் தான், கர்த்தருடைய தரிசனங்களை பார்க்கக்கூடிய மனிதன் தான். என்றாலும் அவனுக்குள் வந்த அக்கிரமத்தை அவன் உணர முடியாமல் போக ஆரம்பிச்சதுனால அவன் தன்னுடைய அக்கிரமத்தில் தான் கெட்டு போறது மட்டும் இல்லாமல் அநேகரை வழிவிலக பண்ணக்கூடியவனாய் விளங்க துவங்குகிறதை பார்க்க முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய அக்கிரமங்களை உங்களாலும் என்னாலும் இனம் பிரித்து பார்க்க முடியாத அளவிற்காக, இதுல என்ன தப்பு இருக்கிறதுன்னு சொல்லி யோசிக்கக்கூடிய அளவிற்காக இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே சாதாரணமா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதுனால எது அக்கிரமம் எது தேவனுக்கு பிரியமான காரியம் என்பதை பற்றி இனம் பிரிக்க முடியாத சூழ்நிலைகளினால நிறைய ஜனங்கள் அக்கிரமத்தினுடைய காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிக்கிறார். அக்கிரமம் என்றால் என்ன? முதல் காரியம், சில விஷயங்களை ஆழமான கருத்துக்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ரெண்டு விஷயத்துக்கு உங்களுக்கு எனக்கு வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாது. ஆண்டவராகிய தேவன் பிரியப்படக்கூடிய நிலை என்ன, அக்கிரமமான காரியம் ரெண்டுமே தெரியாது. ரெண்டும் பார்க்கும்போது ஏறக்குறைய ஈக்குவலண்டாவே இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். எல்லா காரியம் ஒரே மாதிரி இருக்கு. அதுல எது அக்கிரமம் எது தேவனாகிய கர்த்தருக்கு பிரியம் என்பதை இனம் பிரித்து பார்க்க ஆரம்பித்தால் மட்டும்தான் சரியான பாதையிலே நீங்களும் நானும் நடந்து போக முடியும் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தில் பார்க்க முடியும். நல்ல சில கருத்துக்களை கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை வாசிக்கலாம் பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 7வது அதிகாரம் 21 முதல் 23 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்லுகிற. மத்தேயு 7வது அதிகாரம் 21 முதல் 23 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கிறீங்க. அது என்ன சொல்லுது பாருங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. 22வது வசனம். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். 23வது வசனம். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன்.
எது அக்கிரமம் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் பேசுறார் பாருங்களேன். கர்த்தருடைய நாமத்தினால தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, கர்த்தருடைய நாமத்தினால அற்புதம் செய்யறாங்க, கர்த்தருடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்துறாங்க. ஒரு மனிதன் சாதாரணமாக என்ன யோசிப்பா அப்படின்னா ஒரு மனுஷனின் மூலமாய் பிசாசு துரத்தப்படுகிறது உண்டானா எனக்குள்ள கர்த்தருடைய ஆவிதான் இருக்கான்னு நம்ம யோசிப்போம். சாதாரணமா நம்ம கெஸ் பண்ணது அதுதான். ஒருவேளை தீர்க்க தரிசனம் கூட தப்பான தீர்க்க தரிசனம் வரலாம், தப்பான தரிசனம் வரலாம். ஆனா பிசாசு என்னுடைய ஜெபத்தின் மூலம் போகிறது உண்டானால் நான் என்ன காரியத்தை யோசிப்பேன்? கர்த்தர் என் கூட இல்லாம பிசாசு எப்படி ஓடும் நம்ம யோசிப்போம். எல்லா மனுஷனுடைய மனதிலும் வரக்கூடிய யோசனை அதுதான். ஆனா வசனத்துல என்ன போட்டுருக்கு? கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யாம பிசாசு துரத்தலாம், கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யாம தீர்க்க தரிசனம் சொல்றார். இப்ப பாருங்க, எது கர்த்தருடைய சித்தம், எது கர்த்தருடைய சித்தம் இல்லை என்பதை பற்றி நீங்கள் அறியாமல் என்ன ஊழியத்தை செய்தாலும் அது தேவனுக்கு முன்பதாக அக்கிரமமாய் நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். நம்முடைய கண்களுக்கு அவைகளெல்லாம் மறைவாக காணப்படக்கூடிய ஒன்று. நான் செய்யறது நல்லது மாதிரி தான் எனக்கு தெரியும். நான் செய்யறது தீர்க்க தரிசனம் சொல்றது தான், நான் செய்யறது அந்நிய பாஷை பேசுறது தான், வியாக்கியானம் பண்றது தான், பிசாசுகளை துரத்துவது தான், அநேக விதமான மக்களுடைய வியாதிகள் யாவற்றையும் சுகமளிக்கக்கூடிய அந்த காரியம்தான். இவைகளிலே ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் நான் அநேக விதமான கிரியைகளை செய்கிறேன். தேவனுடைய விரல் இல்லாமல் இவைகளை நான் செய்கிறது எப்படி செய்ய முடியும் என்று கர்த்தர் சொல்கின்றார். ஒருவன் கர்த்தருடைய சித்தத்திற்கு மாறாக இந்த காரியத்தை செய்ய முடியும் என்றாலும் கடைசி நாளில் நான் அவர்களை பார்க்கும் பொழுது நான் உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரரை விட்டு விலகி போங்கள் என்று சொல்வேன். அப்ப எது அக்கிரமம் என்று ஆண்டவராகிய தேவனால் உரைக்கப்பட ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னா, தேவனுடைய சித்தம் அறியாமல் என்ன காரியத்தை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தால், ஒருவேளை கர்த்தருக்கு நீங்க காணிக்க போட ஆரம்பிச்சாலும் கூட கர்த்தர் அவைகளை அங்கீகரிக்க மாட்டார். தேவனுக்கு சித்தமற்ற எந்த காரியத்தை நீங்கள் கர்த்தருக்காக நீங்க செய்ய ஆரம்பிச்சாலும், ஆண்டவரே உங்களுடைய நாமத்துக்காக நான் எவ்வளவு காசு நான் கொடுத்திருக்கேன் தெரியுமா, எவ்வளவு காணிக்க கொடுத்திருக்கேன் தெரியுமா, இல்லை ஆண்டவராக தேவன் என்ன காரியங்களை சொல்ல ஆரம்பிக்கின்றார்? தேவனுக்கு சித்தமானவைகளுக்கு புறம்பாக எவைகளெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பித்தாலும் அவைகளை நான் ஒரு காலம் ஏற்க மாட்டேன். அவைகளை ஆண்டவராக தேவன் திரும்பி கூட பார்க்க மாட்டார். ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை போல முதல் விஷயம், சித்தத்தை அறியாத ஒவ்வொரு தன்மைகளும் அக்கிரமம் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். என் மேல் கர்த்தர் என்ன சித்தம் வச்சிருக்கிறார், அதை நான் முதல் காரியம் அறியணும். எனக்கு ஆண்டவராக தேவன் என்ன ஓட்டத்தை வச்சிருக்கிறார் அதை நான் அறிய வேண்டும். நான் ஓட வேண்டிய வழி, நான் சரியான ஒரு பாதையில தான் ஓடிட்டு இருக்கிறேன்னா, காலையில் எந்திருக்கிறேன் ஜெபம் பண்றேன், மத்தியானம் எந்திருக்கிறேன் ஜெபம் பண்றேன், சாயங்காலம் எந்திருக்கிறேன் ஜெபம் பண்றேன், இதுதான் என்னுடைய ஓட்டத்தினுடைய அழைப்பா எனக்கு தெரியல. இந்த அழைப்புக்கு மாறாக, தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக நீங்கள் மணிக்கணக்காக ஜெபித்தாலும் கர்த்தருடைய நாளில் ஆண்டவராக தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுவார், அக்கிரம செய்கைக்காரர் என்று சொல்லுவார். அவங்க செஞ்ச தப்பு என்ன? அவங்க விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, பாவம் செய்யல, அக்கிரமமான காரியத்தை செய்யல, மற்றவனுக்கு விரோதமான கொலை பாதகத்துக்குரிய காரியத்தை செய்யல. தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, பிசாசுகளை துரத்துறாங்க, என்றாலும் கர்த்தர் அவர்களை பார்த்து சொன்னார், அக்கிரம செய்கைக்காரரே என்கிறதை பற்றி பேசினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு சித்தத்திற்கு புறம்பான எந்த விஷயத்தையும் செயல்படுத்த ஆரம்பித்தார். இப்ப நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இது கர்த்தருக்கு சித்தமானது. ஆனா நான் ஜெபிக்கிறது கர்த்தருக்கு சித்தமா, நான் ஓடுகிறது கர்த்தருக்கு சித்தமா, உழைக்கிறது கர்த்தருக்கு சித்தமா, கர்த்தராகிய தேவன் இதற்காகவே என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்த்து நீங்களும் நானும் செயல்படாது இருக்கிறவைகள் எல்லாம் அக்கிரமம் என்று கர்த்தராகிய தேவனால் தீர்ப்பிடப்படக்கூடியதாய் விளங்குகிறது. அப்ப பாருங்க, நம்ம நினைக்கிறோம் பாவம் செஞ்சா தான் அக்கிரமம் சொல்லி கர்த்தர் சொல்லுவார்னு சொல்லி. ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமாக நிறைய பொய்யான காரியங்களை பேசினா தான் கர்த்தர் அதை அக்கிரமம் என்று தீர்ப்பாக பேச ஆரம்பிப்பார் என்று சொல்லி. இல்லை, தேவனுடைய சித்தத்தை அறியாம நீங்க என்ன காரியத்தை செய்ய ஆரம்பிச்சா, என்ன விஷயத்தின் ஊடாக நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தாலும் அவைகள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனால் அக்கிரமமாகவே நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது. அப்போ முதல் காரியம், நான் என்ன விஷயத்தை நான் செய்யணும், நான் செய்யக்கூடிய இந்த விஷயம் ஆண்டவராகிய தேவனுக்கு சித்தமானதான்னு யோசிச்சு பாருங்க. கேளுங்க, நான் செய்யக்கூடிய இந்த ஒரு சின்ன ஒரு ஊழியத்தினுடைய பொறுப்பை என் கையில தந்திருக்கிறாங்க ஆண்டவரே, இந்த ஒரு சின்ன ஒரு பணியை என் கையில தந்திருக்கிறாங்க, இது உண்மையிலே கர்த்தருக்கு சித்தமானதானா? நான் தேவனுடைய சித்தத்தின்படிதான் என்னுடைய ஓட்டத்தினுடைய காரியங்கள் யாவற்றையும் செய்கிறேனா? அப்படி சித்தத்தின்படி நீங்க ஓடாம நீங்கள் உங்கள் மனதின் இஷ்டத்தின்படி நீங்கள் ஓடுகிறது உண்டானால் தேவனுடைய நாளில் அவைகள் எல்லாம் அக்கிரமக்காரனாக உங்களையும் என்னையும் நினைவு கூறப்படக்கூடிய நிலைகளை நோக்கி தள்ளி கொண்டு போகிறதை பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்கள் என்ன காரியத்தை செயல்படுத்த ஆரம்பித்தாலும் இந்த உலகத்திலே தேவன் உங்களையும் என்னையும் உண்டாக்கி வைத்ததற்கு ஒரே ஒரு நோக்கம் தான் உண்டு. என்ன நோக்கம் உண்டு? இந்த ஜனங்களாகி நம்மை ஆண்டவராக தேவன் உருவாக்கி வைத்ததற்கு அவருடைய சித்தத்தை செய்யும்படிக்காகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் உருவாக்கி வைத்தார். அவருடைய சித்தத்தை அறிந்து நீங்கள் நாடு ஓடும்படிக்காகவே தம்முடைய அபிஷேகத்தை உங்க மேல ஊற்றினார். நீங்கள் அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளாமல் உங்கள் மனம் போன போக்கின்படி ஓடுகிறது உண்டானால் முடிவு நாளில்
வெறும் கையனாய் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய ஒரு மக்களாய் இவ்வளோ நாள் நான் பிரயாசப்பட்டேன் ஆண்டவரே, ஓடினேன், ஆடினேன், உழைச்சேன், அநேக ஆத்துமாக்களை சம்பாதித்தேன், கர்த்தருடைய ஊழியத்தின் காரியத்தின் ஊடாக நான் கடந்து போனேன், என் மூலமா கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட 1,00,000 ஆத்துமாக்களை நான் சம்பாதித்து கடந்து போயிருக்கிறேன், உம்முடைய ராஜ்யத்திலே மகிமையான காரியத்தின் ஊடாக வர நீர் எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் சொல்வார், அக்கிரம செய்யக்காரனை விட்டு விலை போன்னு சொல்லணும்னு வச்சுங்க. ஐயோ, 1,00,000 ஆத்துமா நான் வச்சிருக்கிறேன் ஆண்டவரே, அந்த 1,00,000 ஆத்துமாக்களுக்கு நீ சொல்லுகிறது எனக்கு சித்தம் இல்லையே. நான் விருப்பப்படாத ஒரு காரியத்தை செய்கிறதுனால என்னுடைய நாமத்தை நீ எப்படி மகிமைப்படுத்த முடியும்? நான் எதை உன்மேல் விருப்பமாக வைத்திருக்கிறேனோ அவைகளுக்கு மாறாக எவைகளை நீ செய்ய ஆரம்பித்தாலும் அவைகளை நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் என்று கர்த்தர் நமக்கு சொல்றார். அப்ப என் மேல தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை இன்று முதலாகிலும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆராய்ந்து பார்க்க. நான் எதற்காக உலகத்துல வந்தேன், எதுக்காக நான் பிறந்தேன், எதற்காக இந்த ஒரு அபிஷேகத்தை கர்த்தராக தேவன் என் மேல் தந்திருக்கிறார், அந்த ஓட்டத்தை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன்னா எனக்கு என்னுடைய வழி என்ன, என்னை ஆண்டவராக தேவன் அழைத்ததனுடைய நோக்கம் என்ன, இவைகளை நான் புரிந்து செயலாக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தரால் வெற்றி கொள்ளப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ முடியுமே தவிர இந்த சித்தத்திற்கு புறம்பாக எவைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிச்ச, சித்தத்துக்கு புறம்பா எந்த காரியத்தை கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று செஞ்சாலும் கூட ஆண்டவராக தேவனால் நீங்களும் நானும் அக்கிரமக்காரராக நினைவு கூறப்பட ஆரம்பிச்சோம். அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையாக ஆரம்ப காலங்களிலே காணப்பட்ட தேவனுடைய பரிசுத்தவான்கள் எல்லா விதமான மக்களும் தங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நகர்த்துதல்களையும் ஜாக்கிரதையாக அவர்கள் கையாள துவங்க ஆரம்பிச்சாங்க. அதுல எந்த விதமான சீர்கட்ட வழிகளின் ஊடாக அவர்கள் பயணப்படவே இல்லை. இது ஒருவேளை கர்த்தராக தேவனுக்கு பிரியமா இல்லையா? இப்ப பாருங்களேன், உதாரணமாக ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினாலே அப்போஸ்தலர்கள் ஊழியத்துக்காக போறாங்க. ஊழியத்துக்காக நாளை தினம் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படிக்காக போக வேண்டும். அவங்களா ஒரு ஏரியாவை அந்த ஏரியாவை அவங்க தீர்மானம் பண்ணி அந்த ஏரியாவுக்காக அவங்க ஜெபம் பண்ணி அந்த இடத்திற்குள்ளாக ஊழியத்திற்குள்ளாக பயணிக்க வேண்டும் என்று ஆசையோடு கூட உட்கார்ந்து ஜெபம் பண்ணி எல்லாரும் எல்லா விதமான மக்களும் ஆயத்தப்பட்டிருக்கக்கூடிய நேரத்துல இரவு நேரத்தில் சொப்பனத்திலே ஒரு காட்சி ஒன்று காணப்பட ஆரம்பிக்கிறது. மக்கதோனியா தேசத்திலே காணப்படக்கூடிய ஒரு மனிதன் வந்து அவர்களுக்கு முன்பதாக அவருடைய சொப்பனத்திலே வந்து நின்று, எங்களுக்கு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்க வர வேண்டும் என்று அழைக்கின்றார். உடனே இவங்க செஞ்ச ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. நாளைக்கு எந்த ஊருக்கு போக வேண்டுமோ அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. மக்கதோனியா நாட்டிலே காணப்படக்கூடிய இடத்தில் ஊழியம் செய்கிறதான் கர்த்தருக்கு சித்தம் என்பதை புரிந்து கொண்ட உடனே அவர்கள் ஊழியத்திற்காக பட்ட ஆயத்தங்கள் எல்லாவற்றையும் புறம்பே தள்ளிவிட்டு மக்கதோனியா நாட்டை நோக்கி அவர்கள் பயணப்பட துவங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த நாட்கள்ல காணப்பட்ட மக்கள் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக கர்த்தருடைய சித்தத்திற்கு மாறாக எதையும் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது என்கிற காரியத்துல எவ்வளவு ஜாக்கிரதையாக அவர்கள் தங்களுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பிச்சாங்க பாருங்க. இப்ப நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான காரியங்களும் அது கர்த்தருக்கு பிரியமானதானா? கர்த்தராகிய தேவன் அவருடைய சித்தத்தின்படியே அந்த ஓட்டத்தை நீங்க செய்றீங்களா? அவருக்கு விருப்பமான வழிமுறைகளின் ஊடாக நீங்க பயணப்பட ஆரம்பிக்கிற அப்படி இருந்தா தான் நான் வந்து இந்த மாதிரி இந்த சபைக்குள்ள வந்திருக்கிறேன், ஆகவே நான் பரலோகத்துக்கு போவேன் அப்படிலாம் கிடையாது. நான் கர்த்தருடைய வார்த்தைகளை காலங்கள் தோறும் வாரங்கள் தோறும் நான் கேட்டுக்கொண்டு வருகிறேன், நான் பரலோகத்துக்கு போறேன் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்ய ஆரம்பிச்சா மட்டும்தான் தேவனாகிய கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட முடியும். மற்றபடி கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் என்ன காரியத்தின் ஊடாக நீங்க கடந்து போக ஆரம்பித்தாலும் கர்த்தராகிய தேவனை சந்திக்கும் அந்த நாள்ல கர்த்தர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார், அக்கிரம செய்கைக்காரனை என்னை விட்டு விலகிப்போ, நான் உன்னை ஒரு காலம் அறியேன்னு சொல்லுவார். அப்ப ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலை எழக்கூடிய நேரத்திலேயே நீங்க என்ன காரியத்தை யோசிக்கணும், இன்றைக்கு ஆண்டவர் என் மேல் என்ன சித்தம் வச்சிருக்கிறார், அந்த சித்தத்தை அறிந்து அவைகளின்படி நான் ஓட பிரயாசப்பட வேண்டும். இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் முதல் ஜெபமாய் காணப்படும். இன்னைக்கு என்ன சித்தம் கர்த்தர் வச்சிருக்கிறீங்க, என்ன காரியத்தை நான் செய்யணும், எத்தனை பேருக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும், எத்தனை பேருக்கு நான் ஜெபிக்கணும், எத்தனை பேருக்கு நான் கர்த்தருடைய காரியங்களின் ஊடாக நான் அவர்கள் யாவரையும் அழைத்துக் கொண்டு போக வேண்டும், எதையெல்லாம் கர்த்தராக தேவன் இன்னைக்கு காலையில எனக்கு இன்றைக்குரிய சித்தமாக வைத்திருக்கிறார், இவைகளை நான் புரிந்து கொண்டு என்னுடைய காரியங்களை நான் செயல்படுத்த ஆரம்பித்தால் கர்த்தருடைய வருகையின் நாளில் வெட்கப்படாதவனாய் காணப்பட முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இரண்டாவது அக்கிரமத்தை பத்தி பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 13வது அதிகாரம் 41, 42 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்லுகிறது. மத்தேயு 13வது அதிகாரம் 41, 42 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்லுகிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகியிருக்கும். கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகள் என்ன காரியத்தை நமக்கு சொல்லுகிறது அப்படின்னா, கடைசி நாட்கள்ல ஆண்டவராகிய தேவன் என்ன காரியத்தை செய்ய போகின்றார், சகல இடரல்களையும் அக்கிரமங்களையும் செய்யக்கூடிய மக்களை சேர்த்து.
எது அக்கிரமம் கர்த்தர் சொல்றாருன்னா, என் மூலமா எவனாகிலும் ஒருவன் இடர ஆரம்பிக்கிறது உண்டானால் அது பெரிய அக்கிரமம். என்னுடைய நடக்க ஒருவேளை அது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கலாம், நான் அந்த நடக்கையில் நான் திருப்தியா இருக்கலாம், நான் நல்லா தான் ஜோம் பண்றேன், நல்லா தான் ஊழியம் பார்க்குறேன், நல்ல ஒரு காரியத்தின் ஊடாகத்தான் நான் கடந்து போறேன், ஏன்னா என்னுடைய காரியத்தை பற்றி பிரச்சனை ஒன்றுமே இல்லைங்க, என்னுடைய விஷயத்தை பற்றி எந்த விதமான தவறான காரியங்களை யாரும் சொல்ல முடியாது என்று சொல்லி என்னுடைய மனம் ஒருவேளை என்னை குறித்து நல்ல சாட்சி சொல்லலாம். ஆனால் என் நிமித்தம் எவனாகிலும் ஒருவன் இடறுகிறது உண்டானால் கர்த்தருடைய வசனத்தில் என்ன போட்டுக்கு, அவன் அக்கிரமம் செய்யக்கூடியவனால் நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறான். ரெண்டாவது காரியம், நான் என்ன விஷயத்தை நான் ஆராய்ச்சி பார்க்கணும், என்னுடைய ஐக்கியத்திலே காணப்படக்கூடிய மக்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் நான் இடரக்கூடியவனாய் காணப்படுகின்றேன் பார்க்கணும். என்னுடைய குடும்பத்திற்கு நான் எந்தெந்த விஷயத்தில் இடரலை தரக்கூடியவனாய் விளங்குகிறேன். எந்த காரியத்தின் அடிப்படையில் என் குடும்பத்தில் நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன், ஆனால் அவர்கள் ஏற்காமல் போக ஆரம்பிக்கிறதுக்கு அந்த இடரக்கூடிய தன்மைகளுக்கு என்ன காரணம்? எதனால் அவர்கள் ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை ஏற்க அவங்க மனமற்றவர்களாய் காணப்பட ஆரம்பிக்கிறாங்க. சில நேரங்களில் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, நீ எத்தனையோ வசனங்களை பேசுற, ஆனால் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படிய முடியாதவளாய் காணப்பட ஆரம்பிக்கிற, நீ கீழ்ப்படிய மாட்டேங்கிற, ஆகவே உன் நிமித்தமாக நான் கர்த்தருடைய வசனங்களை ஏற்க மாட்டேன். பல நேரங்களில் பல விதமான சாட்சிகள் நமக்கு விரோதமாக அறிவுறுத்தப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப ஆண்டவருடைய வசனத்தில் என்ன போட்டுக்கு, எவனாகிலும் ஒருவனுக்கு நீங்கள் இடரலை உருவாக்குகிறது உண்டானால் அவனுடைய கழுத்திலே எந்திரக்கல்லை கட்டி, அதாவது மகாபெரிய சமுத்திரத்தின் ஆழத்திலே தள்ளுண்டு போகிறது, அது அவனுக்கு நலமாய் இருக்கும் என்று கர்த்தர் நமக்கு சொல்றார். இப்ப என் நிமித்தம் எத்தனை பேருடைய வாழ்க்கை இடரக்கூடியதாய் காணப்பட ஆரம்பிக்கிறதுன்னு ஆராய்ச்சி பாருங்க. வந்து உட்கார்ந்த உடனே நான் நல்ல ஒரு சயின்டி போல நான் இருக்கிறேன், நல்ல ஒரு பரிசுத்தவான போல இருக்கிறேன்னு சொல்லி நான் என்னை குறித்து மெச்சிக்கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு முறையும் நான் இந்த ஆலயத்திற்குள்ளாக வரக்கூடிய நேரத்தில் அல்லது மற்ற மக்களோடு கூட நான் பழகக்கூடிய நேரத்தில் ரெண்டாவது காரியம், நான் என்னை குறித்து என்ன விஷயத்திலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும், என்னுடைய எந்த காரியம் இவனுடைய வாழ்க்கை கர்த்தராகிய தேவனுக்குள் வர முடியாத அளவிற்கு இடரை தரக்கூடியதாய் விளங்குகிறது. ஆராய்ச்சி பாருங்க. நாம் பேசக்கூடிய வார்த்தை ஒருவேளை தவறான வார்த்தையை நான் பேசுகிறது, அது அவர்கள் ரட்சிப்புக்கு இடரலை தரக்கூடியதா இருக்கிறதா? ஒருவேளை நான் செய்யக்கூடிய அந்த கணக்குகள், நான் செய்யக்கூடிய அந்த பணியில அநேக விதமான மக்கள் இடறி போக ஆரம்பிக்கிறாங்களா? நான் பேசக்கூடிய பொய்யான வார்த்தையில அநேக விதமான மக்கள் இடறி போக ஆரம்பிக்கிறாங்க. என் நிமித்தம் எவனாகிலும் ஒருவன் இடருண்டு போகிறது உண்டானால் அவன் அக்கிரமக்காரனாக கர்த்தராகிய தேவனால் நினைவு கூறப்பட ஆரம்பிக்கின்றான். ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தராகிய தேவன் உண்டாக்குனதற்கு ஒரு நோக்கம் உண்டு. என்ன நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்? அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவனுக்கு பிரியமாக நடந்து கர்த்தருக்குள் அவர்களுடைய நிலைகள் உருவாக்கப்பட வேண்டும். இவர்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியா இருந்து அவர்களும் இவருடைய சாட்சியின் மூலம் கர்த்தருடைய ராஜ்யத்தினூடாக வர வேண்டும். இதுதான் கர்த்தருடைய சித்தம். என் வாழ்க்கையின் மூலம், என்னுடைய சாட்சியின் மூலம் அநேக விதமான மக்கள் ஆண்டவராக தேவனை அறியும் அறிவினால் நிரப்பப்பட வேண்டியது அவசியம். நான் பொய் பேசக்கூடாது என்று பிரசங்கித்து நானே பொய் சொல்ல ஆரம்பிக்கிறது உண்டானால், திருடக்கூடாது என்று நானே பிரசங்கம் பண்ணி நானே கோயில்களை கொள்ளையிட ஆரம்பிக்கிறது உண்டானால், கர்த்தருடைய வசனத்தில் என்ன வார்த்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம்? மற்றவனுக்கு போதிக்கிறவன் நீ தானே ஆகாதவனாய் போகாமல் இருக்கும்படிக்காக உன்னை நீ கீழ்ப்படுத்த வேண்டும் என்று கர்த்தருடைய வசனத்தில் பார்க்கிறோமே. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் நீ மற்றவனுக்கு போதிக்கிறாய், ஆனால் நீயே அதே விதமான காரியத்தை செய்ய ஆரம்பிக்கின்றாய். ஆகவேதான் அநேகம் ஜனங்கள் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை இன்றைக்கு வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கிறிஸ்தவர்களாய் காணப்படக்கூடிய நீங்களும் நானும் தான் அவர்கள் வர முடியாத இடர்களாய் காணப்பட ஆரம்பிக்கிறோம் என்று பவுல் அப்போஸ்தலன் திட்டம் தீர்க்கமாய் பேச ஆரம்பிக்கிறோம். எப்ப என்னுடைய வாழ்க்கையில எந்தெந்த இடத்தில் நான் மற்ற மனிதனுக்கு இடர்களை உருவாக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன்? ஆராய்ச்சி பாருங்க. நான் பேசும் வார்த்தைகள் மற்றவனுடைய ஆவிக்குரிய நிலைகளை தட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கிறதா, அல்லது அவனுடைய ஆவிக்குரிய நிலைகளை வெட்டி வீழ்த்தக்கூடியதாக காணப்படுகிறதா? நான் பார்க்கக்கூடிய அந்த பார்வை, நான் செய்யக்கூடிய செயல்கள், நான் அநேக விதமான மக்களோடு கூட பழகக்கூடிய பழக்கங்கள், அது மக்களுக்கு இடர்களை தரக்கூடியதாக இருக்கிறதா, அல்லது மக்கள் ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையை பார்க்கக்கூடியதாக விளங்குகிறதா? எவனாகிலும் ஒருவன் இடருண்டு போனால் கூட அவனுடைய கணக்கை கர்த்தராகிய தேவன் நம்முடைய தலையிலே கேட்பார். மட்டுமில்லாமல் நமக்கு ஆண்டவராகிய தேவன் ஒரு பெயரையும் வைக்கிறார். அக்கிரமக்காரரில் ஒருவனாக கர்த்தர் நம்மளை நினைச்சிருவார். நாம் இவ்வளவு தூரம் பரிசுத்தமாக, எவ்வளவு தூரம் எல்லா விதமான காரியத்திலும் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சாலும் இந்த ஒரு சாட்சியற்ற ஒரு காரியத்தினால் அக்கிரம செய்கைக்காரனாக நான் தீர்ப்பிடப்பட ஆரம்பித்து விடுகிறேன். அப்ப என்னுடைய வாழ்க்கையிலே எங்கெங்கெல்லாம் சாட்சியற்ற நிலைகள் காணப்படுகிறதுன்னு பாருங்க. அதெல்லாம் சீர்கேடு. இது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் கர்த்தருக்கு பிரியமாக உங்களாலும் என்னாலும் நடக்கவே முடியாது. தேவன் விரும்பக்கூடிய, நீங்க எவ்வளவுதான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாலும் கர்த்தர் அந்த ஜெபத்தை ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். காரணம் என்ன? சீர்கேடுகளில் அழைக்கப்படக்கூடிய இடர்களை தரக்கூடிய நிலைகளை என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் அந்த காரியங்களை கர்த்தராக தேவன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் அங்கீகரிக்கவே மாட்டார்.
அப்போ என்னுடைய வாழ்க்கையை ரெண்டாவது எப்படி ஆராய்ச்சி பார்க்க வேண்டும்? என் மூலமாக எந்தெந்த பகுதிகள் இடரலாக காணப்பட ஆரம்பிக்கிறது? யார் யாரெல்லாம் எனக்கு முன்னால் ஒருவேளை பேச முடியாமல் இருக்கலாம், ஆனால் மனதிற்குள் என்னை பற்றி எத்தனை விதமான தவறான அபிப்பிராயங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறாங்க. ஆராய்ச்சி பாரு. நம்முடைய நிலைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நமக்கு முன்னால் அவங்க வந்து பேசுவாங்க, இல்லை சிஸ்டர் இதில் வந்து எந்த விதமான தப்பு இல்லை, இல்லை பிரதர் இதில் வந்து எந்த விதமான குற்றம் இல்லை, நீங்கள் தானே சொல்கிறீங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனை இல்லை. ஆனால் மனதிற்குள் அவன் உன்னை குறித்து என்ன நினைச்சிருக்கிறான்? அதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து எந்தெந்த இடரக்கூடிய காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தாலும் அவைகளை விட்டு விலகினால்தான் அக்கிரமத்திலே நின்று நீங்களும் நானும் காப்பாற்றப்பட முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுவார். என் பார்வைக்கு நான் நீதிமானாக இருப்பேன், ஆனால் மற்றவனுடைய பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன் என்பதை பற்றி ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 23வது அதிகாரம் 27, 28 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 23வது அதிகாரம் 27, 28 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்லுகிறது. வாசிக்கரை கேளுங்க. அது என்ன சொல்லுது பாருங்க. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். 28வது வசனம். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலேயோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். மக்கள் எல்லாரும் நம்மளை பார்க்கும்போது என்ன சொல்றாங்க? சாட்சியா சொல்றாங்க, அவர் வந்து நின்னாலே அபிஷேகம் இறங்குதுங்க, அவர் பேச ஆரம்பிச்சாலே ஆவியில நாங்க நிறைய ஆரம்பிக்கிறோம். இருக்கலாம். அவர் வந்து தீர்க்கதரிசனம் 2 வார்த்தை சொன்னாலே அவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் சபையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. மேல ஸ்டேஜில் வந்து நிற்கிறார் பாருங்க, அவ்வளவுதான் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. வெளியே எல்லா ஜனங்களும் எனக்கு வந்து சாட்சி சொல்லலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், உள்ளத்திலேயோ அவங்க எப்படி இருக்கிறாங்களோ, வெளியே எல்லா விதமான மக்களும் அவர்களை பார்த்து என்ன சொல்றாங்க? 28வது வசனத்தை பாருங்க. நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள். புறம்பே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவன் நீதிமான் சொல்றாங்க, ஆனா உள்ளத்திலேயோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இரட்டை வேஷமான ஒரு வாழ்க்கை. மனிதன் இரட்டை வேஷமாகவே வாழக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றார். ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்ப சபையில வந்தா ஒரு மாதிரி, எப்படி வருவான்? சபையில வந்தா ஒரு பக்தி விருத்தி நிறைந்தவனை போல, 4 பேர் அடிப்படை சண்டை இருக்கக்கூடிய நேரத்துல அந்த மக்களுக்கு ஏற்றது மாதிரி, அவன் வேலை செய்யக்கூடிய ஸ்தலத்துல அந்த இடத்திற்கு ஏற்ற மாதிரி, குடும்பத்துல அநேக விதமான பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் அதுக்கு ஏற்ற மாதிரி, இப்படி ஒரே மனிதன் பல முகங்களோடு கூட வாழ்க்கை வாழுகிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். அது கர்த்தர் என்ன வார்த்தையை சொல்றாரு பாருங்க. எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி இருக்க நீ பிரயாசப்பட. நீ எப்படி கர்த்தருடைய சபையில் இருக்கிறையோ அதே பரிசுத்த நிலை உன் வீட்டிலே இருக்கணும். அதே பரிசுத்த நிலை நீ வேலை பார்க்கக்கூடிய இடத்துல காணப்படணும். அதே பரிசுத்த நிலை 4 பேர் சண்டை போடக்கூடிய நேரத்துல அநியாயமாய் நீ குற்றம் சாட்டப்படக்கூடிய நேரத்திலே கூட நீ அதே விதமான பொறுமையோடும் அதே விதமான சகிப்பு தன்மையோடும் அவைகளை ஏற்றுக்கொள்ள பழக வேண்டியது அவசியம். அதுதான் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய பரிசுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை ஆராய்ச்சி பாருங்க. எங்கெங்க நம்ம எப்படிலாம் வாழ்க்கை வாழணும்னு சொல்லி நீங்கள் வந்து அதாவது இந்த ஒரு காரியத்தை பற்றி எந்த விதமான விஷயத்து அதாவது முன்னால் வந்து நீங்கள் சொல்ல வேண்டாம். உங்கள் மனசாட்சி உங்களை பற்றி சொல்லும். என்ன சொல்லும்? எந்தெந்த இடத்திற்கு நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேன். 4 பேர் நண்பர்கள் வரும்போது நான் எப்படி இருக்கிறேன். அநேகம் விதமான எனக்கு அறிமுகமாக்கப்பட்டிருக்கக்கூடிய என்னுடைய பாலிய நண்பர்கள் காணப்படக்கூடிய நேரத்தில் நான் எப்படி இருக்கிறேன். என்னுடைய குடும்ப மக்களுக்கு மத்தியிலே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழ ஆரம்பிக்கிறேன். சபையில் வரக்கூடிய நேரத்தில் நான் எப்படிப்பட்டவனாய் காணப்பட ஆரம்பிக்கின்றேன். எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியான வாழ்க்கையற்ற நிலை இருக்கிறது உண்டானால் பரிசேயர்கள் சதுசேயர்களுடைய அக்கிரமத்திற்கு ஒத்ததான அக்கிரமக்காரராக நீங்களும் நானும் நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறோம். எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியான ஒரு வாழ்க்கை. இயேசுனுடைய வாழ்க்கையை பாருங்களேன். எந்த இடத்திலும் ஆண்டவராகிய தேவன் இங்கு ஒன்றும் அங்கு ஒன்றுமான ஒரு வாழ்க்கை இயேசுனுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியாக அவர் அதாவது நம்முடைய சீஷர்களுக்கு மத்தியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை பேசினார். அநேகம் ஊழியங்களுக்குள்ளாக கடந்து போகக்கூடிய நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை பேசினார். தனித்து சீஷர்கள் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்களுக்கு முன்பதாக விளங்க காண்பித்தாரை தவிர மற்ற எந்த விதமான தேவையற்ற வார்த்தைகளை இயேசு தன்னுடைய வாயிலே உச்சரிக்கவே இல்லை. எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியாகும். ஆனால் இன்றைக்கு வாழ்க்கை வாழக்கூடிய நீங்களும் நானும் பல முகம் வாய்ந்தவர்களாக போக அதாவது எந்தெந்த இடத்துக்கு போறோமோ அந்தந்த இடத்திற்கு ஏற்ற அதாவது அந்த ஒரு முகத்தை தூக்கி நம்ம வந்து மாட்டிக்கிறோம். இங்க வரும்போது ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான அந்த பரிசுத்த முகத்தை நம்ம வந்து தூக்கி மாட்டிட்டு வந்துடுவோம். இதே நேரத்தில் வந்து அநேகம் விதமான மக்களுக்கு முன்பதாக நம்முடைய நண்பர்களுக்கு பதிலே கடந்து போகக்கூடிய நேரத்தில் அங்கே அந்த மாதிரி வந்து அநேகம் விதமான தேவையற்ற ரொம்ப அதாவது இந்த
இந்த கிண்டல் பண்ணக்கூடிய அல்லது பரியாசம் பண்ணக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடிய நேரத்தில் அந்த முகத்தில் நம்ம தூக்கி மாட்டிக்கொள்ள ஆரம்பிக்கும். வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்தில் அநேக விதமான அதுக்கு தேவையான எல்லா விதமான காரியங்களையும் செயல்படுத்தக்கூடிய கர்த்தர் சொல்லுகின்றார், எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியா நீ வாழ்க்கை வாழாது இருக்கிறது உண்டானால் அக்கிரமக்காரனாக நீ நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறார். நம்முடைய நிலைகளை ஆராய்ச்சி பார்ப்போம். நான் எந்தெந்த இடத்தில் எப்படிலாம் என்னை காண்பித்துக் கொள்ள ஆரம்பிக்கின்றேன், எந்தெந்த இடத்தில் ஒரே மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேன். எல்லா இடத்திலும் என்னை பார்க்கக்கூடிய மக்கள் ஒரே நிலையில் என்னை பார்க்கக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஆராய்ச்சி பாருங்க. இப்படி நான் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தருடைய வருகையிலே அக்கிரமக்காரர்களிலே ஒருவனாக நான் நினைவு கூறப்படாத ஒரு வாழ்க்கை வாழ என்னால் முடியும் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தின் வழியாக கற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஒரு காரியத்தை பாருங்க. அதே மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 24வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 24வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது. நிதானமா வாசிக்கிறேன் பாருங்க. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். 4வது விஷயம் என்ன போட்டுக்கு பாருங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அக்கிரமம் வந்துச்சுன்னா தான் அவன் தன்னை மட்டுமே நேசிக்க பழகுவான், மற்றவனை நேசிக்க அவனால முடியாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அன்பு குறைகிறது உண்டான வசனத்தில் என்ன போட்டு பாருங்க. ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், உங்களை எல்லா ஜனங்களும் என்னுடைய சீஷர்கள் என்று அறிய வேண்டும் என்றால் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கிறதை பார்த்தால்தான் உங்களை என்னுடைய சீஷர்கள் என்று அறிவாங்க. அப்படிதான் சொல்றார். அன்பை இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கும்படிக்காய் வந்த கர்த்தராகிய தேவன். ஆனா இன்றைக்கு பல பேரை நேசிக்க நம்மளால முடியல. பல பேரின் மேலே நம்மை அறியாத கோபதாபங்களும் எரிச்சல்களும் மூர்க்கங்களும் வன்மங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இவைகளை வைத்துக்கொண்டு நீங்க பண்ணக்கூடிய ஜெபங்களெல்லாம் கர்த்தர் எப்படி அங்கீகரிப்பார்னு யோசிப்பாரு. உள்ளத்திற்குள்ளாக அக்கிரமமான நினைவுகளை வைத்துக்கொண்டு நான் கர்த்தரை நோக்கி நான் ஜெபிக்க துவங்கினால் என்னுடைய ஜெபம் கர்த்தருடைய சமூகத்திலே போய் எட்டுகிறது எப்படி? என்னுடைய உள்ளத்திலே அக்கிரமமான அன்பற்ற தன்மைகளை நான் வைத்துக்கொண்டு என் கூட இருக்கக்கூடிய மக்களை நேசிக்க முடியல, என் சபையில் இருக்கக்கூடிய மக்களை நேசிக்க முடியல, என்னுடைய அண்டை அயலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை நேசிக்க முடியல. இப்படிப்பட்ட நான் கர்த்தருடைய நாமத்தினாலே தேசத்திற்காக திறப்பில் என்று ஜெபிக்கிறது எப்படி? அந்த ஜெபத்தை கர்த்தர் எப்படி அங்கீகரிப்பார் என்று யோசித்து பாருங்க. அப்ப வசனத்துல என்ன காரியத்தை பார்க்கிறோம்? ஆண்டவருடைய வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், என்னுடைய உள்ளத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்திற்கு செவி கொடுக்க மாட்டார். வசனத்தையும் அப்படியே போட்டிருக்கு. என்னுடைய உள்ளத்துல அக்கிரமம் உள்ள இருந்துச்சுனாலே ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்க மாட்டாருன்னு போட்டிருக்கு. அப்ப ஆண்டவராகிய தேவனால் நீங்களும் நானும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றாலும் நம்முடைய ஒவ்வொரு பிரயாசமும் கர்த்தராகிய தேவனால் மகிமை உள்ளதாக நினைவு கூறப்பட வேண்டும் என்று சொன்னாலும் உள்ளத்திலே அன்பற்ற தன்மை என்று அழைக்கப்படக்கூடிய அக்கிரமங்களை விட்டு நீங்கள் விலகுங்கள். அன்பற்ற காரியங்கள் எதையெல்லாம் என்னால் நேசிக்க முடியல, எதையெல்லாம் என்னை அறியாத கோபதாபத்தோடு கூட நான் மெய்யாகவே அவைகளுக்கு விரோதமான காரியங்களை நினைவு கூற ஆரம்பிக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் நேசிக்கக்கூடிய அளவிற்காக என்னால் மெய்யாகவே அன்பு கூற முடியல. இவைகள் எல்லா விதமான காரியத்திற்கும் என்ன விஷயத்தை ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார்? அக்கிரமம் நிறைஞ்சிருச்சுனாலே அன்பு அங்கு போயிடும். ஆண்டவராகிய தேவன் மக்களை நேசித்திருக்கக்கூடிய விதத்தை பாருங்க. யூதாஸ் காரியத்து கர்த்தராகிய தேவனை காட்டி கொடுக்க போகிறான் என்று சொல்லி கர்த்தருக்கு தெரியும். பேதுரு அப்போஸ்தலன் ஆண்டவராகிய தேவனை மறுதலிக்க போகிறான் என்று இயேசுவுக்கு தெரியும். என்றாலும் வேதத்தில் நல்ல ஒரு வார்த்தை விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 13:1 தாம் இந்த உலகத்திலே இருந்த பொழுது தம்முடையவர்களிடத்திலே எப்படி அன்பு வைத்தாரோ கடைசி பரியந்தம் அதே விதமான அன்புள்ளவராய் இயேசு கிறிஸ்து காணப்பட ஆரம்பித்தார். எப்படி அவங்களை நேசிக்க முடிஞ்சு? ஒரு நாள்ல கொஞ்ச நாள் கழித்து இந்த யூதாஸ் காரியத்தை தான் ஜனங்களுக்கு முன்பதாக என்னை காட்டி கொடுக்க போகிறார் என்றாலும் கர்த்தர் அவனையும் எல்லா விதமான மக்களையும் நேசிக்கிறதை போல நேசிக்கக்கூடியவராக விளங்க ஆரம்பித்தார். பேதுரு என்கின்ற அந்த அப்போஸ்தலன் தான் சேவல் கூவக்கூடிய அந்த காலத்திற்கு முன்பதாக என்னை மறுதலிக்க போகிறார் என்று கர்த்தருக்கு தெரியும். என்றாலும் கூட ஆரம்ப நாட்களில் தம்முடைய மக்களின் மேலே கர்த்தர் எப்படி அன்பு வைத்தாரோ கடைசி வரைக்கும் அந்த அன்பை ஆண்டவராக தேவன் விட்டு விலக்கவே இல்லையே. அப்ப இந்த மாதிரி அன்புள்ளவர்களாய் நீங்களும் நானும் காணப்படுகிறதான் கர்த்தருடைய சித்தம். அன்புக்கு மாறாக எந்த விஷயம் இருந்தாலும் அவைகள் எல்லாம் அக்கிரமமாகவே நினைவு கூறப்பட ஆரம்பிச்சிடும். என்னுடைய உள்ளத்துல அன்பு இல்லாம நீ என்ன காரியத்தை செய்ய ஆரம்பிச்சாலும் வசனத்திலே 1 Corinthians 13வது அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அந்த அன்பு இல்லாம நீ எதை செய்தாலும் கர்த்தர் அவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அன்பு இல்லாமல் நான் எத்தனை பாஷைகளை பேசினாலும் அவைகள் எல்லாம் சத்தமிடக்கூடிய அநேக விதமான, அதாவது அந்த ஓசைகளை போலவும் கைத்தாளங்களை போல ஒரு பயணம் இல்லாத ஒரு காரியமாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அன்பு இல்லாத எந்த விதமான காரியத்தையும் கர்த்தர் அங்கீகரிக்க போகிறது.
அப்போ வேதத்துல பார்க்கிறோம், அக்கிரமம் என்கின்ற இந்த ஒரு விஷயம்தான் உங்களுக்கும் எனக்கும் தேவன் தந்த அன்பையே இழக்கும்படிக்காக செய்ய ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுதே ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 5வது அதிகாரம் 5வது வசனத்துல ஆண்டவராக தேவன் சொல்லுகின்றார், பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்கள் மேல் ஊற்றப்படும் பொழுதே தேவ அன்பு உங்களுக்குள் ஊற்றப்பட ஆரம்பிக்கிறது. இந்த தேவ அன்பினாலே நீங்களும் நானும் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ பழக வேண்டியது அவசியம். அப்ப என்னுடைய வாழ்க்கையில இந்த அன்பை நான் இழக்கிறதுக்கு என்ன காரணம்? அக்கிரமத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாய் உள்ளே வரவழைக்க ஆரம்பித்ததுனால தேவனாகிய கர்த்தரால் ஊற்றி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்பை நான் இழக்கக்கூடியவனாய் விளைகிறேன். அதைத்தான் கர்த்தர் நமக்கு சொல்கிறார், இந்த அக்கிரமங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லைகளை தாண்டி கடந்து போனால் மட்டும்தான் சபை என்கிறது சபையாகவே காணப்பட ஆரம்பிக்கிறது பார்க்கணும். மற்றபடி இந்த சபை என்று அழைக்கப்படக்கூடிய நிலைகள்ல ஒருவரோடு கூட ஒருவர் கவையற்ற ஒரு மக்கள் ஆகும். நீ அந்த பக்கம் போனா அந்த பக்கம் பாருங்க, நீ இந்த பக்கம் போனா நான் இந்த பக்கம் போறீங்க, இப்படி இருக்கக்கூடிய நிலைகளுக்கு என்ன காரணம் என்றால் அன்பற்ற ஒரு சூழ்நிலை தான். அன்பு இருந்துச்சுன்னா ஒருவரை ஒருவர் தாங்கவும், ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாக இருக்கவும், ஒருவர் மேல் ஒருவர் நேசிக்கவும், ஒருவரை ஒருவர் அதாவது நம்மை காட்டிலும் மேன்மையாக நினைவு கூறவும், இது ஒரு சபைன்னு சொன்னா இப்படிதான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஐக்கியத்தினுடைய நிலைகளை நாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒவ்வொரு மனிதனும் அதாவது நம்முடைய தேசத்துல 8 திசைகள்னு சொல்றாங்க. ஆனா இங்க வரும்போதுதான் எத்தனை திசைகள் இருக்கிறது நம்ம பார்க்க முடியாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையை நோக்கி ஒருவருடைய சைடு அதாவது ஒருவருடைய முகம் ஒருவரை பார்க்க முடியாத அளவிற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொருடைய டைரக்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவரோடு கூட ஒருவர் அன்பினால் ஏற்படக்கூடிய பிணைப்பற்ற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வாழ்ந்தால் என்ன நடக்கும் பாருங்க, சாத்தானால் எளிதாக நீங்களும் நானும் வஞ்சிக்கப்பட ஆரம்பிச்சிடும். அப்ப கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது பாருங்க, அவர்களுக்கு கவை இல்லை என்பதை காணக்கூடிய நேரத்துல எளிதாக அந்த பட்டணத்தை அவர்கள் ஜெயிக்கக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. ஒருவருக்குள் ஒருவர் நீங்கள் கவையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சாதான் உங்கள் பட்டணம் சேதமாக்கப்படாதிருக்கும் என்று கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் கற்றுக்கொள்ள முடியும். அப்ப 4வது காரியமாக, அன்பு என்கின்ற அந்த நிலைகளை விட்டு விலகக்கூடிய அக்கிரமம் என்னுடைய வாழ்க்கையை விட்டு மெய்யாக என்னுடைய வாழ்க்கைக்குள் வந்திருக்கிறது உண்டானால் நான் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக என்ன கிரியை செய்ய ஆரம்பிச்சார். எவ்வளவுதான் மணிக்கணக்காக ராத்திரி தான் விழித்திருந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தாலும் இந்த அக்கிரமம் நீக்கப்படாமல் அவைகளை கர்த்தராகிய தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். கடைசியாக எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 16வது அதிகாரம் 49வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 49வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அதை வாசிக்கிறேன் கேளுங்க. இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமுமான சாங்கோபாங்கமும் ஆகிய இவைகளே உன் சகோதரியாகிய சோதோமின் அக்கிரமம். இவைகளே அவளிடத்திலும் அவள் குமாரத்தினிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. கடைசியாக கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், எல்லா விதமான விஷயங்களையும் பற்றி ஒரு நிர்விசாரமான ஒரு வாழ்க்கை. கர்த்தர் தானே, பின்னால பார்த்துக்கலாம். ஆண்டவராகிய தேவனால் சொல்லப்பட்ட ஓமைகள்ல ரொம்ப பிரதானமான ஒரு ஓமை என்ன அப்படின்னா 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து ஓமையே ரொம்ப முக்கியமான ஒரு ஓமை. அந்த ஓமையில 5 தாலந்து பெற்ற அந்த மனுஷனுடைய கையில 5 தாலந்து கொடுத்து எஜமான் கொடுத்துட்டு போயிட்டார், ஊருக்கு போயிட்டார். அந்த 5 தாலந்து பெற்ற அந்த மனிதன் அந்த தாலந்தை ஒரு நாளும் ஓய்வில்லாமல் பயன்படுத்தக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தார். எஜமான் வர்றது என்னைக்கு வருவார்னு தெரியாது. என்றாலும் கூட எஜமான் வருகிறதற்கு முன்பதாக அந்த 5 தாலந்தை இன்னொரு 5 தாலந்தை கொண்டு நான் மெய்யாகவே பலுகவும் பெருகவும் பண்ணி என் எஜமானுடைய மனதை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் எஜமான் போன அந்த நாளிலிருந்தே அந்த தாலந்துகளை எடுத்து பயன்படுத்த துவங்க ஆரம்பித்தார். அதனாலதான் 5 தாலந்துகளோடு கூட இன்னும் ஒரு 5 தாலந்தை அவன் சேர்த்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவனுடைய திறமைகளை ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக செயல்படுத்தி வேறொரு 5 தாலந்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சான். 2 தாலந்து பெற்றிருக்கக்கூடிய மனுஷன் தன்னால் ஆன மட்டும் முயற்சிகளின் ஊடாக அவன் மெய்யாகவே கடந்து போய் எல்லா விதமான காரியத்தை செய்து வேறொரு 2 தாலந்தை சம்பாதித்து உள்ள வச்சுட்டான். இந்த ஒரு தாலந்து பெற்ற மனுஷன் அவன் என்ன யோசிக்கிறான் பாருங்க, எஜமான்ட்ட என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறான். அந்த எஜமானுக்கு முன்பதாக நான் எத்தனை சாக்குகளை சொல்ல ஆரம்பித்தாலும், இல்லை எஜமானே எனக்கு கோவிட் நோய் வந்துருச்சு, அதனால என்னால் போய் வெளியே போயெல்லாம் வேலை பார்க்க முடியல, 4 இடத்துல போய் நான் இரும ஆரம்பிக்கிறது உண்டானா உடனே கொண்டு பெல்ல உடனே சேர்த்துறாங்க. ஆகவே என்னால் இந்த ஒரு காரியத்தை என்ன வார்த்தையை பேசினாலும் எஜமான் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி அவன் மெத்தனமாகவே காணப்பட ஆரம்பித்தான். எஜமான் வருகிறதுக்கு கால தாமதம் ஆயிற்று. என்றாலும் கூட அவன் இந்த தாளந்தை பற்றி யோசிக்கவே இல்லை. மனசுல அவன் யோசிச்சு கூட பார்க்கல. அவன் பார்த்தான் இந்த தாளந்தை கையில் வச்சுட்டு அவனாச்சும் நம்முடைய கையில் இருக்கக்கூடிய அந்த தாளந்தை எடுத்து போனாம போயிடுவான். ஆகவே கொண்டு போய் நான் என்ன செய்ய வேண்டும், அந்த நாட்கள் எல்லாம் பேங்க் எல்லாம் கிடையாது. ஆகவே அவன் கொண்டு போய் வீட்டுக்கு பின்னால கொண்டு போய் ஒரு மண்ணை தோண்டி அதுக்குள்ளாக தாளத்தை கொண்டு உள்ள கொண்டு வச்சுட்டான், மறைச்சு வச்சுட்டான்.
இப்போ தான் வந்து நிறைய அநேக விதமான பேங்க்கில் கூட நம்ம வந்து அதாவது அந்த பணங்கள் யாவற்றையும் நம்ம டெபாசிட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த நாட்களில் பேங்க் இல்லாமல் இருக்கக்கூடிய காலமாக இருந்ததுனால ஏதாவது ஒரு புதையல், ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு பொக்கிஷம் இருக்கிறது உண்டானால் அதை யாரும் நம்முடைய வீட்டை விட்டு எடுத்துக்கொண்டு போய்விடக்கூடாது என்பதற்காக மண்ணை தோண்டி உள்ள கொண்டு புதைக்கிறது வழக்கம். இது அந்த நாள் வழக்கமாகவே அவன் என்ன செஞ்சான் பாருங்க, பேங்க்ல கொண்டு கூட போடாம அல்லது காசுக்காரனுடைய வசமாக கொண்டு கொடுக்காம அவன் என்ன செஞ்சுட்டான், நேராக கொண்டு மண்ணுக்குள்ள கொண்டு அந்த காரியங்கள் யாவற்றையும் வைக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன யோசிச்சா, எஜமான் வந்து கேட்கும் பொழுது ஏதாச்சும் நம்ம சாக்கு போக்கு சொல்லிடலாம். என்ன சாக்கு போக்கு சொல்லலாம், எஜமானே நான் வந்து நல்லா தான் நடந்துட்டு இருந்தேன், திடீர்னு பாருங்க வலது கால் ஓரத்துல பயங்கரமான வலி வந்துருச்சு, என்னால காலை ஊன முடியல எஜமான், அதனால என்னால அங்க இங்க நடக்கக்கூட முடியலன்னு சொல்லி நிறைய சாக்கு போக்குகளை சொல்லிடலாம். இப்படிதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில தங்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பை பற்றி அக்கறை இல்லாம, அது சாதாரணமான பொறுப்பு அல்ல, அது கர்த்தருக்கு நம்ம செய்யக்கூடிய பொறுப்பு. ஒருவேளை அந்த பொறுப்பை கொடுத்த மனுஷனுக்கு அந்த காரியம் தெரியாம போகலாம், கர்த்தராகிய தேவன் அவைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் பார்க்கிறார். நீங்க உண்மையிலேயே அந்த காரியத்தை பயத்தோடும் நடுக்கத்தோடும் செய்யறீங்களா அல்லது அலட்சியமா செய்யறீங்களான்னு சொல்ற எல்லா விஷயத்தையும் கர்த்தராகிய தேவன் பார்க்கிறார். ஒருவேளை இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக இந்த சபையில பல விதமான பொறுப்பை நான் உங்க கையில கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், உங்களுடைய ஒவ்வொரு விதமான விஷயம் எனக்கு தெரியாது. நீங்க வந்து ரிப்போர்ட் நீங்க கொண்டு வந்து கொடுத்துருவீங்க. என்ன ரிப்போர்ட் கொடுப்பீங்க, இந்த ஜெப ஊழியத்தை இத்தனை விதமான மக்கள் பங்கு பெற ஆரம்பிச்சாங்க, எல்லா விதமான மக்களும் ஆவியில நடந்து ஜெபம் பண்ணாங்க, அந்நிய பாஷை பேசினாங்க, கர்த்தருடைய நாமத்தினால நாங்க சொல்லக்கூடிய ஜெப குறிப்புகள் எல்லாவற்றிலும் தீவிரமான காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க, எழுப்புதலுக்குரிய காரியங்களுக்காக நீங்க சொல்லிடுவீங்க. நானும் அந்த வார்த்தையை நம்பிடுவேன். ஆனால் உண்மையிலே நடந்தது என்ன அப்படிங்கிறது கர்த்தர் ஒருவருக்கு தான் தெரியும். அந்த காலையில எழுந்து ஜெபிக்கக்கூடிய ஜெபமும் சாயங்காலம் பண்ணக்கூடிய ஜெபமும் அந்த ஜெபத்துல வேற வேலைகளின் ஊடாக கடந்து போய் நீங்க வந்து பொய்யா அட்டெண்டன்ஸ் போடுங்கன்னு வச்சுங்க, அது எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தராகிய தேவன் பார்ப்பார். அதைத்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அந்த நேரத்தில் எஜமானுக்கு முன்பதாக வந்து என்ன வார்த்தையை சொன்னாலும் அவன் நம்பிக்கொள்வான் என்று சொல்லி இந்த மனிதன் அவைகளை பற்றி நிர்விசாரமாய் காணப்பட ஆரம்பிச்சு. எஜமான் வந்தார். ஒவ்வொரு விதமான மக்களையும் பார்க்கக்கூடிய எஜமானுக்கு முன்பதாக வந்து நின்று 5 தாளந்தை பெற்ற அந்த மனுஷன் அவனை பார்த்து கேட்டார், 5 தாளந்தை கொடுத்துட்டப்பா, நீ என்ன செஞ்ச? எஜமான் கேட்க மாட்டான் என்று சொல்லி தன்னுடைய மனதிற்குள் அந்த 1 தாளந்தை பெற்ற அந்த மனுஷன் யோசிக்க ஆரம்பிச்சான். சில ஆசிரியர்கள் கொடுக்கப்படக்கூடிய அந்த வீட்டு பாடத்தை வந்து கேட்கறதுக்கு மறந்து போயிடுவாங்க. உங்களுக்கே தெரியும், சில நேரங்களில் வந்து நிறைய விதமான பிள்ளைகள் ஜெபிக்கிறது வழக்கம். என்ன ஜெபிப்பாங்க, ஆண்டவரே இன்னைக்கு மட்டும் வந்து அதாவது நேற்று கொடுத்த அந்த ஹோம்ஒர்க்கை எங்களுடைய ஆசிரியர் வந்து கேட்காம இருந்தா நான் வந்து கர்த்தருடைய நாமத்தினால சாட்சி சொல்வது கூட அவங்க கர்த்தருடைய நாமத்தினால ஜெபிக்கிறது வழக்கம் கூட. இந்த மாதிரி சில நேரங்களில் ஆசிரியர்கள் வந்து அவங்க வந்து அந்த ஹோம்ஒர்க் வந்து மறந்துடுவாங்க. இந்த மாதிரி மறக்கக்கூடிய நிலைகள் எஜமானுக்கு ஒருவேளை வந்துருமோ என்று சொல்லி கூட ஒருவேளை அந்த 1 தாளந்தை பெற்ற அந்த மனுஷன் கூட வந்து அவன் வந்து கர்த்தருடைய சமூகத்தை அவன் வந்து உட்கார்ந்து வந்து ஃபாஸ்டிங் கூட பண்ணிருக்கலாம். அந்த எஜமான் வந்த உடனே 5 தாளந்து பெற்ற அந்த மனுஷனை கூப்பிட்டான். தம்பி, உன் கையில் 5 தாளந்து கொடுத்துட்டு நீ என்ன செஞ்சேன்னு கேட்டார். ஐயோ, ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லி இப்பொழுது அந்த 1 தாளந்தை பெற்றிருக்கக்கூடிய மனிதனுடைய மனது இருப்பு கொள்ளல. இந்த தாளந்தை நான் மெய்யாகவே புதைத்து வைத்ததற்கு என்ன காரணம்னு எஜமான் கேட்டா என்ன சாக்கு போக்குகளை நான் சொல்ல முடியும்? அவன் அப்பவே யோசிக்க ஆரம்பிச்சான். 5 தாளந்து கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். 5 தாளந்து சில பேருக்கு அடுத்தது மட்டும் வந்து அடுத்த கேள்வி கேட்க போறாங்க. அதற்கு முன்பாக இப்பவே வந்து அவனுடைய மனசுக்குள்ள நிறைய அநேக விதமான அந்த எண்ண ஓட்டங்கள் வருது மாதிரி அவன் அப்பவே ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிட்டான். அடுத்தது என்னிடத்துல வந்து கேட்கக்கூடிய அந்த நேரம் வருகிறதுக்கு முன்பாக என்ன வார்த்தையை சொல்ல முடியும்? உடனே ஒவ்வொரு விதமான மனுஷன்ட்டை அந்த எஜமான் கேட்கின்றான். 5 தாளந்து பெற்ற அந்த மனுஷன் அதுக்குரிய பதிலை சொல்லிட்டான். 2 தாளந்தை பெற்ற மனுஷன் பதிலை சொல்லிட்டான். 1 தாளந்தை பெற்ற மனுஷனை பார்த்து அந்த எஜமான் கேட்கிறான், நீ அந்த தாளந்தை கொண்டு என்ன செஞ்ச? உடனே அந்த மனிதன் ஒரு வார்த்தையை சொல்லுகின்றான். என்ன சொல்றான்? நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமாகிய கடினமான ஒரு எஜமான் என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆகவே நான் ரொம்ப பயந்து போய் இந்த தாளந்து நான் செலவு பண்ணக்கூடிய நேரத்துல ஒருவேளை நஷ்டம் வந்தா என்னுடைய எஜமானுக்கு முன்பதாக நான் எப்படி வந்து நிற்க முடியும் என்று சொல்லி பயந்து போய் அந்த தாளந்தை புதைத்து விட்டேன் அப்படின்னு சொல்ல. உடனே எஜமான் பார்த்துட்டு, ஐயோ எனக்கு நஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த பணியால் நல்ல ஒரு காரியத்தை செஞ்சிருக்கான்னு சொல்லி அவனை பாராட்டுவான் என்று சொல்லி இந்த ஒரு வார்த்தையை பேசினா, ஆனால் எஜமானுக்கு வந்த கோபத்து நிமித்தமாக இவனை அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடத்துல தூக்கி போடும். அவன் வேலை செய்ய மனமற்றவனாய் இந்த மாதிரி சாக்கு போக்குகளை சொல்ல ஆரம்பித்தான். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல நேரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களில் நிர்விசாலமாய் காணப்பட்டு அந்த கடைசி நேரத்தில் உங்களுக்கே தெரியும், எக்ஸாமினேஷன்ல அந்த வருஷம் முழுசும் யாருமே படிக்க மாட்டாங்க. வருஷம் முழுசு சில பேர் படிப்பாங்க, வருஷம் முழுசு யாருமே படிக்க மாட்டாங்க. அந்த எக்ஸாமினேஷன் நேரம் வரக்கூடிய நேரத்தில் டீயை போட்டு காப்பியை போட்டு உட்கார்ந்து ராத்திரியெல்லாம் விழுந்து படிக்கிறது மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படியாகவே காணப்பட ஆரம்பிக்கிறது. இப்போ அந்த நேரம் வரக்கூடிய நேரத்தில் நம்ம அதுக்குரிய வார்த்தையை சொல்லிடலாம். இல்லை
ஒவ்வொரு நேரத்திலும் நீங்கள் அந்த தாளந்தை பற்றி கணக்கு சொல்ல வேண்டும் என்கிற அந்த ஒரு உணர்வு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிச்சாதான் அவைகளை சரியான விதத்தில் பயன்படுத்தி கர்த்தருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மாதிரி நிர்விசாலமாக காணப்படக்கூடிய ஒவ்வொரு நிலையும் அக்கிரமமாகவே நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது. என்னென்ன பொறுப்பை கர்த்தர் தந்தார், என்னென்ன பொறுப்பெல்லாம் நம்மளை விட்டு போயிருச்சு. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான். நிர்விசாலமாய் நான் இருந்ததுனால அந்த பொறுப்பை கர்த்தராகிய தேவன் எடுத்துட்டு போயிட்டார். ஒரு பொறுப்பை கர்த்தராகிய தேவன் தந்துட்டார்னா அந்த பொறுப்புக்குரிய உத்தரவாதம் இங்கே கொடுக்கலன்னா அவைகளை கர்த்தராகிய தேவன் எடுத்துக்கொண்டு போய்விடுவார். ஆனால் அவைகளுக்குரிய தண்டனை நமக்குரியது. அதை நீங்க பார்க்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். என்னென்ன காரியங்களை தேவனாகிய கர்த்தரினுடைய கையிலே தந்திருக்கிறார், அவைகளை இழக்கிறது எளிது. அவைகளுக்கு இப்போ உங்களுக்கு வந்து உடனே எந்த விதமான தண்டனைக்குரிய காரியம் வராது. ஆனால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நாளிலே இவைகளை இழக்கிறதுக்கு என்ன காரணம் என்பதை நீங்களும் நானும் போய் கர்த்தருக்கு முன்னால போய் சொல்லும். ஆண்டவராகிய நான் உன்னுடைய கரங்களை தீர்க்க தரிசன வார்த்தை கொடுத்தேன். ஆண்டவராகிய நான் இந்த ஒரு பொறுப்பை உன் கையில கொடுத்தேன். சபையில இத்தனை விதமான ஊழியத்தை நான் உன்னுடைய கையில கொடுத்தேன். கிராமங்களில் போய் என்னுடைய வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய அநேகம் பணிகள் யாவற்றையும் நான் தர துவங்க ஆரம்பித்தேன். இல்ல ஆண்டவரை, கிராம ஊழியத்தை கொடுத்தீங்க உண்மைதான், ஆனால் இப்பொழுது அந்த கிராம ஊழியம் நிறுத்தப்பட்டு போயிருச்சே. கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்வார், அது நிறுத்தப்பட்டதுக்கு என்ன காரணம்? நீங்கள் அந்த ஊழியத்தை நிர்விசாலமாய் செய்ததினால் அவைகளை நான் எடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சிட்டேன். அப்பதான் அதுக்கு உரிய ஒவ்வொரு விதமான கணக்குகளையும் விளக்குகள் நம்ம கர்த்தருக்கு நான் போய் சொல்ல வேண்டியது அவசியம். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அக்கிரமம் என்னுடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது நிர்விசாரம் தானாகவே வர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். எந்தெந்த விஷயத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சின்ன பொறுப்போ பெரிய பொறுப்போ தேவனுடைய காரியத்துல நீங்களும் நானும் விழிப்புள்ளவர்களா என் கையில கொடுக்கப்படுகிறது இழக்காத அளவிற்காக ரொம்ப ஜாக்கிரதையாக நான் பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனால் நீங்களும் நானும் அக்கிரமக்காரராக நினைவு கூறப்பட மாட்டோம் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை இப்படிப்பட்ட அக்கிரமத்தினுடைய காரியங்கள் காணப்படுகிறது உண்டானால் இன்றைக்கு நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். அக்கிரமத்தோடு கூட தேவனுடைய ராஜ்யத்திலே கடந்து போகிறது நம்மால் முடியாது. இந்த அக்கிரமத்தினுடைய காரியங்கள் நம்மை விட்டு விலகினால் மட்டும்தான் தேவனுக்கு பிரியமான ஓட்டத்தின் ஊடாக பயணிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். 5 விதமான நிலைகளை பற்றி நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். ஒன்று, தேவ சித்தத்தின்படி செய்யாம நீங்களாக எதை செய்ய ஆரம்பித்தாலும் அவைகள் அக்கிரமமாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் நான் என்னை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இன்றைக்கு நான் ஓடும் ஓட்டம் கர்த்தருடைய சித்தத்துக்கு உட்பட்டதான்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்து ஓடுங்க. 2வது காரியம், யாராகிலும் என் நிமித்தமாக இடர ஆரம்பிக்கிறது உண்டா என்று சொல்லி என்னையே ஒய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். என் பேச்சில் ஒருவனும் கூட இடறி போகக்கூடாது, என் பார்வையில் இடரக்கூடாது, என்னுடைய கிரியைகள் இடறி போகக்கூடாது, நான் செய்யும் செயல்கள் அவனுடைய வாழ்க்கையுடைய நிலைகள் பாதிக்கப்படக்கூடாது. எந்த இடரலும் என் மூலமாய் வராத அளவுக்கு நான் என்னை ஜாக்கிரதையாக பாதுகாத்துக் கொள்ளணும். எவன் மூலமாக இடரல் வந்தாலும் அவன் அக்கிரமக்காரனாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறான். 3வது, வேஷம் விடக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறது மாதிரி இந்த மாதிரி வேஷம் விடக்கூடிய அக்கிரமத்தினுடைய நிலைகளினுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய நேரத்தில் கர்த்தராகிய தேவனுக்கு பிரியமான ஒரு தன்மையின் ஊடாக பயணிக்கிறது என்பது கடினம். அடுத்தது, அன்பற்ற ஒரு காரியம். எந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்ய ஆரம்பிச்சாலும் அன்பு இல்லாம எதை நீங்க செஞ்சாலும் அன்பு இல்லாத ஒரு வாழ்க்கையினால பிரயோஜனம் இல்லை. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால ஒரு நல்ல ஒரு செய்தி ஒன்றை நான், அதாவது ஒரு இந்த தொடர் பிரசங்கம் ஒன்றை எடுக்க ஆரம்பிச்சேன். ரொம்ப பல நாட்களாக அல்லது பல மாதங்களாக அல்லது வந்து வருஷக்கணக்காக கூட அந்த பிரசங்கத்தை எடுக்க ஆரம்பிச்சேன். அதாவது அந்த உப்பு என்கிறதை பற்றி ஒரு பெரிய ஒரு பிரசங்கம் எடுக்க ஆரம்பிச்சேன். அந்த உப்பு என்கிறது அது எப்படிப்பட்ட ஒரு தன்மையாக காணப்படுகிறது வெளியே பார்க்கும்போது தெரியாது. ஆனால் இந்த சுவையை அறிகிறது மாதிரி இந்த உங்களுக்குள்ளே உப்பு உடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடு கூட ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாக இருங்கள் சொல்லி ஒரு வசனத்தில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். இவைகளை வைத்துக்கொண்டு பல மாதங்களாக நான் பிரசங்கம் பண்ணேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க, உப்புனா என்னங்க, நீ கடைசி வரைக்கும் சொல்லாமே சஸ்பென்ஸாவே அந்த பிரசங்கத்துடைய காரியம் போயிட்டே இருக்கு, உப்புன்னு சொல்லிட்டே வரீங்க. உப்புங்கிறது எதை ஆண்டவராகிய தேவன் மென்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறார்? கடைசியா லாஸ்ட்ல அந்த உப்பு என்கிற காரியத்தை பற்றி நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறேன். இதுதான் உங்களுக்கு வந்து இந்த உப்பை பற்றியதான கடைசி பிரசங்கம் என்று சொல்லி, உப்பு என்றால் உங்களுக்குள் மறைந்திருக்கக்கூடிய அன்பு என்கிறதை பற்றி பேசினேன். அன்பு இல்லாம என்ன கிரியை செய்தாலும் வேஸ்ட். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நீங்க வந்து உப்பு இல்லாம எத்தனை பண்டங்களை நீங்க செஞ்சு பாருங்களேன், அவைகளை உங்களால் ருசியாக சாப்பிடுகிறது என்பது கடினம். ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், அன்பு இல்லாத எந்த விதமான காரியத்தையும் கர்த்தர் அங்கீகரிக்கவே மாட்டார்.
ஆகவேதான் ஆண்டவராகிய தேவனுடைய வசனத்தை சொல்றது மாதிரி அக்கிரமம் உள்ள வந்துருச்சுனாலே அன்பு உங்களுடைய வாழ்க்கையிலே வராது. உங்களால் மற்ற மக்களை நேசிக்க முடியாது, உங்களை மாதிரி மற்றவங்களை நேசிக்க முடியாது. ஏதோ ஒரு வேஷமாக நீங்களும் நானும் அன்பு கூறக்கூடிய ஒரு மக்களைப் போல காணப்படுமை தவிர உண்மையான அன்பு உங்களுடைய வாழ்க்கையிலும் வர முடியாது. உண்மையான அன்பு வந்துச்சுன்னா அவர்களுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க உங்களுக்கே தெரியும். ஆண்டவராகிய தேவன் உங்கள் மேலும் என் மேலும் அன்பு கூட ஆரம்பிச்சனாலதான் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய ஜீவனை கொடுக்க ஆரம்பிச்சார். அந்த அன்புனாலே அன்பனுடைய பிரதானம் அதுதான். அவனுக்காக மற்றவனுக்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய அளவிற்கு துணியக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு பேர் தான் அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காரியத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்கிறது உண்டானால், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொன்னது ஞாபகத்திலே வருகிறது. சேலம் மாவட்டத்துல ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய காரியம் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல சபை நடந்து கொடுக்கக்கூடிய நேரத்துல சபைக்குள்ளாக சில ஜனங்கள் அந்நிய மதத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் உள்ள வந்தாங்க. உள்ள வந்து சபை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க. பிரச்சனை பண்ணக்கூடிய நேரத்துல சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் எல்லா விதமான விசுவாசிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த மக்கள் எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக பாஸ்டர் போல் அடிக்கிறதுக்காக உள்ள வந்துட்டாங்க. உள்ள வரக்கூடிய நேரத்துல சபையார்கள் எல்லாரும் எழுந்து நின்று, அந்த பாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. சபையெல்லாம் எந்திரிச்சு நின்று என்னை காப்பாற்றும்படிக்காய் வரப்போகிறாள் போலன்னு சொல்லி யோசிக்கக்கூடிய நேரத்துல எல்லாரும் தங்கள் மொபைல் போனை எடுத்து அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாஸ்டர் போட்டு அடிக்கிறத, பாஸ்டர் கீழே விழுறாரு, ரத்தம் வருது. எல்லா விதமான மக்களும் விசுவாசிகளும் யாரும் தடுக்கக்கூடிய மக்கள் யாருமே இல்லை. சுற்றிலும் நின்று எல்லா விதமான மக்களும் தங்களுடைய மொபைல் இருக்கக்கூடிய கேமராவை ஆன் பண்ணி கேமரால வந்து எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் படம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. பாஸ்டருக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட பல நேரங்கள்ல அன்பற்ற நிலைகள் காணப்பட ஆரம்பிக்கிறதுனாலதான் எதையும் உங்களாலும் என்னாலும் கர்த்தருக்கு பிரியமான விதத்தில் செய்ய முடியல. அன்போடு கூட நீங்கள் என்ன காரியத்தை செஞ்சு பாருங்க, அவைகளில் ஒரு முழுமையை உங்களாலும் என்னாலும் கட்டாயமான விதத்தில் பார்க்க முடியும். கடைசியாக நிர்விசாரம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படாமல் கர்த்தர் சின்ன ஒரு வேலையை கொடுத்திருந்தாலும் அதுல முழு மனதையும் நீங்கள் பயன்படுத்தி அவைகளை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தால்தான் அக்கிரமக்காரனாக நினைவு கூறப்படாமல் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடியவர்களாய் விளங்க முடியும் என்கிறது சந்தேகம் ஒன்றுமில்லை. சீர்கெட்ட இந்த அக்கிரமத்தினுடைய நிலைகளிலே நின்று நீங்களும் நானும் விடுவிக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான வழிகளிலே கடந்து போனால் நிச்சயமாய் கர்த்தருடைய வருகையிலே கைவிடப்படாத ஒரு மக்களாய் காணப்பட முடியும் என்கிறதில் சந்தேகமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தர் பேசின இந்த வார்த்தைக்காக உள்ளத்தை ஒருபுறப்படுத்தி ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அக்கிரமம் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பதாக சீர்கெட்ட மனிதனாய் எங்களை உருவாக்குகிறதாக நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய அக்கிரமம் இது எது உண்மையான தன்மை, எது அக்கிரமம் என்கிறதை வேறு பிரித்து டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு ரெண்டும் ஒன்றோடு கூட ஒன்று பின்னி பிணைந்திருக்கிறதாக நாங்கள் பார்த்தோம். நன்மை எது, தீமை எது என்கிறதை அறிய முடியாத அளவிற்காக ரெண்டும் ஒரே மாதிரியான நிலைகளை உருவாக்குகிறதை நாங்கள் பார்க்கும் பொழுது சில வேளைகளில் அக்கிரமத்தை உண்மையாக நாங்கள் நினைவிலே கொண்டு அவைகளை எங்கள் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் காணப்படுகிறதை நாங்கள் கர்த்தாவை அறிந்து கொண்டோம். அப்பா, எங்கள் வாழ்க்கையிலே எங்கெங்கெல்லாம் அக்கிரமத்துடைய நிலைகள் ஒட்டியிருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து அவைகளை விட்டு நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டு தேவனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் எல்லா அக்கிரம நிலைகளை விட்டு நாங்கள் வேறு பிரிக்கப்பட கிருபை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் யாருக்காகவோ அல்ல கர்த்தாவை, எங்களுக்காக சொல்லப்பட்டது என்பதை அறிந்து இவைகளை எங்கள் வலது கர்த்தாவை மனதில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு இவைகளுக்கேற்ற வாழ்க்கை வாழ்ந்து உமக்கு சித்தமானதை எங்கள் வாழ்க்கையிலே செய்து உமக்கு விருப்பமானபடியே நாங்கள் ஓடி ராஜ்யத்தை வந்தடைய கிருபை தந்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமென் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.